வணக்கம் காய்ஸ், இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வந்து 10ஆம் தேதி 3ஆம் மாதம் ஈப்போவில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன பிளான்னா வந்துட்டு நான், நெல்சன், ஜீவேஷ், நெல்சனோட டாக்டரு 4 பேரும் வந்துட்டு இண்டாவர் ரொம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹர் பஹாங் பார்டர், அது காட்டு உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஓரங்காஸ்லி கம்போங் குளுவாங்கில் வெளியாகி கிளப்பாசா வீட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம், ரொம்ப தூரம், லாங் ஜேர்னி. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ மணி காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டு வீட்டில் இருந்து வெளியாகிறோம். அதாவது ஈப்போலேருந்து நேராக காஜாங் போயிட்டு காஜாங்கிலேருந்து நெல்சனோட காடி எடுத்துக்கிட்டு நேராக குளுவாங் போக போகிறோம். அந்த ஜேர்னியில் தான் இருக்க போகிறீங்க. ஃபுல்லாக ஓராங்காஸ்லி காட்டுக்குள்ளே போகிறது, ட்ரெக்கிங்கு, அங்கே உள்ள தண்ணியில் குளிக்கிறது, அந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். வெல்கம் டு கம்போங் பித்தா. ஓகே, ஜாமான்லாம் பேக் பண்ணியாச்சு, நம்ம வெளியாக போகிறோம். துணி எல்லாம் உள்ளுக்கு வச்சாச்சு. என்ன ஒரு பெஸ்ட்டுனா, அந்த அஸ்லி கம்போங் வந்துட்டு காடியில் ரூம் வரைக்கும் போயிடலாம், நம்ம தங்க போகிற இடம் வரைக்கும் போயிடலாம். நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி என்ன கதைனா, நான் போகும்போது வந்து கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன். 2 வாட்டி போயிருக்கேன், 2-3 வாட்டி போயிருக்காங்க. அப்போ வந்து கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, காட்டில் தான் தங்கணும். ஒரு மாதிரியா அவனுக்கு கட்டி வச்சுருப்பானுங்க, அதில் தங்கணும். இப்போ இந்த வாட்டி கால் பண்ணும்போது ஷெலே வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஃபேமிலிலாம் போய் தங்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். மேபி அங்கே போயிட்டு ஹோட்டல்கிட்டலாம் கட்டி ஓரங்காஸ்லிலாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்களா, என்ன கதைன்னு தெரில. அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஜாமான்லாம் காடியிலே வச்சுக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைல்ல. ஜீவேஷ் கிளம்பிட்டான். அவனை எழுப்பி குளிப்பாட்டி விட்டான் காலையில் தான். இல்லைன்னா தூங்கிக்கிட்டே இருப்பான். தூங்க மாட்டேன், தெரியும். நீ தான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவிய. தூங்கல, 5:30 மணிக்கெலாம் காலையில் எழுந்திரிச்சிருவேன். நல்லா உதுறாங்க. ஓகே, ஜேர்னி என் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து பார்த்தா டைமு வந்து 3 ஹவரு 10 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ 9:30 மணிக்கு தான் போய் சேருவோன்னு போட்டிருக்கு காஜாங்கில். ஸோ காஜாங்கில் 9 மணிக்கு சேர்ந்தோம்னா அங்கே சாப்பிட்டு 12 மணிக்கு வெளியாகினாலும் குளுவாங்கில் 3 மணி இன்றைக்கி இருட்டிடும் நினைக்கிறேன் அங்கே போய் சேர்றதுக்கு. அதான் கொஞ்சம் பயம். ஏன்னா காட்டு பாதையில் போகணும், காடு இல்லை, விளக்கு இல்லாத பாதையில் போகணும், காடு தான். ஓகே, அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் போய் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சாப்பிட்றதுக்குள்ளே ஜாமான்லாம் இன்னும் வாங்கலை. அங்கே போய் தான் வாங்க போகிறோம் குளுவாங்கில். இங்கே வாங்கிட்டு தூக்கிட்டு போகல, குளுவாங்கில் போய் தான் வாங்க போகிறோம். ஸோ ஜேர்னி ஆரம்பிப்போம். ஆல்ரைட், மணி 7:20. நான் இங்கே வந்தேன்னா எப்போயுமே பீடோரில் போய் இறங்கி சாப்பிடுவேன். ஸோ சரி, பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீடோருக்கு போய்கிட்டு இருக்கோம். வீடோரில் எக்ஸிட் ஆகிறோம். இப்போ வீடோரில் போய்ட்டு ஒரு சூப்பரான வந்தான்மி ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து திருப்பி காஜாங் ஓடணும். இன்னொரு 2 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும். கை எல்போ சரியான வலி, என்னன்னு தெரில, 1 மாதமாக வலிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எனிவே ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். நான் எப்போவுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன். ஃபுட் கோர்ட்டு கேஎஃப்சி இருக்கும், இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கேயும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்ன வந்தாலும் நான் இந்த கடைக்கு தான் வருவேன். ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஒரு 5-16 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து கேளுக்கு போனேன்னா பீடோருக்கு இங்கே நிப்பாட்டி வந்தாண்டி சாப்பிட்டுட்டு தான் போவேன். நான் சாப்பிடாமல் போக மாட்டேன். எனக்கு பெருசு வேணுமா சின்னது வேணுமா? பெருசு. ஓகே,
Kak, wantan mie besar satu, kecil satu. Char siu. Lepas tu satu wantan lebih. Can ah? Okay. Oh, answer itu கூட okay. Boleh ya? wantan mie. நான் நினைக்கிறேன் குறைஞ்சி ஒரு நாளைக்கு 500-1000 விற்பாங்க அவங்க. இந்த லெவலுக்கு இவ்வளோ ஆள் வரும் அந்த கடைக்கு. வந்தீங்கன்னா இப்போது கேரளாலேருந்து பின்ன எங்கக்கிட்ட அங்கே எங்கேயாச்சும் போனீங்கன்னா வீடூரில் இறங்கி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க அந்த கடையில். ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க இந்த wantan mie. Ini besar sana. Saya kecil. Ya, thank you. Berapa? Hah? 27,5. வித்தியாசமாக இருக்குது. 27,5 அப்படின்னா 27,5. ரூபாய் சாப்பிடுங்க. கேமரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எஸ், இதான் இங்கே உள்ள wantan mie. Fresh from the oven. ஓகேவா? சாப்பிடுங்க நேரம். wantan சிலப்ப நிறையா சொல்லிட்டேன். ஸோ மெயினாக wantan தான் சாப்பிட போகிறேன். அதே சாப்பிட்டுட்டு அடுத்து காஜாங்களா பார்ப்போம். Adik, bagi saya kopi ais. Bali kau. காலையிலே ஒரு காஃபியோட ஆரம்பித்தா கண்ணு திறந்துருச்சு. வா, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு கண்ணாமலாம் தெரிஞ்சிருச்சு. அவனோட வந்தானியும் நான் சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு? இருந்துச்சு சூன். ஓகே, இதோட நேராக காஜாங்க அடிக்கிறோம். நம்ம நெல்சனை பார்க்குறோம். நெல்சன் கூட வீடியோ செஞ்சால் மிந்தி என்னோடய யூடியூப்பில் எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நெல்சன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இந்த வீடியோலேயும் சேட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 2 கீலாவும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா பெரிய கீலாவாயிரும். கீலானா என்னன்னா பைத்தியம். ஓகே, கேலுக்கு வந்து சேர்ந்ததோட ஜாம். ஃபுல்லாக ஜாம். சுனாய் புலோக்கு வந்ததோட ஜாமை தாண்டி போகணும். மணி 10:30 போய் சேர. 10:40. ஜிவேஷ் தூங்கிட்டு இருக்கான். நானும் 6
மன்னாரில் கொஞ்ச நேரம் பார்க்கிங் பண்ணிட்டு தூங்கிட்டேன். செம்ம தூக்கம் வந்துருச்சு, தாங்க முடியல காலையில் ஏஞ்சினால. ஸோ நல்ல ஒரு 1 hour லேட். ஸோ 10:30 போய் சேர்ந்துருவோம். 10:40 இந்த ஜாமை பார்த்தா மணி 11 ஆயிரம் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வெளியாக 12 லேட்டாக தான் ஆகும். ஓகே, நெல்சன் வீட்டில் வந்து இறங்கினோட நெல்சனோட இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இதான் நெல்சனோட இன்ட்ரடக்ஷனு. ஹலோ, என்ன பண்ணுறது, வாக்கப்பட்டிருக்கேன் இந்த ஆள்கிட்ட. ஆமாம், காடியில் பூத்தில் எங்கேயே தண்ணி பூந்துருச்சு. ஆக்சுவலி இந்த காடியில் தான் போகிறது. ஜாமான் கொஞ்சம் தூண்டிலாம் இருக்கிறனால பத்தாதனால சரி இதில் போவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ரோடு கொஞ்சம் ரஃப்பான ரோடு, பட் அல்ஃபர்ட் போகலாம் தான், ஓகே தான். வெல்ஃபயர். ஸோ இப்போ இதை வந்துட்டு டிச் பண்ணிவிட்டு ஜாமான்லாம் இதில் ஏற்றுறோம், இதில் போகிறோம். ஜிவிஎஸ் வந்துட்டு நம்ம காடியோட இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட காடியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இதில் ஏறிடலாம். ஸோ நெல்சன் முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இனிமேல் தானே இருக்குது கச்சேரி. ஆமாம், இது நெல்சனோட சன்னு. எப்படி இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? டிகிரி இன் கிரிமினாலஜி. டிகிரி இன் கிரிமினாலஜி. ஆனால் அப்படியே மற்றொரு மருந்து நின்றுட்டு போகிறோம். மூஞ்ச பார்த்துனாலே கண்டுபிடிச்சிடாரு கிரிமினல். ரோலெக்ஸ் அழகாக இருக்காரு பாருங்க. ரோலெக்ஸ் செல்லம். ஓகே, அவங்க டாக்டர் வராங்க நம்ம கூட. பேரு பிரிசிலியாவா? ஓகே ஓகே. என்ன வயசு? 21. ஐயோ, நான் அந்த அவன்கிட்ட 5 அனுப்பியிருக்கேன். பிள்ளைங்களை கூப்பிட்டு வரீங்களா? எத்தனை வயசு பிள்ளைன்னு? 5 வயசு இருக்கும்னு சொன்னேன். 21 வயசா? ஆமாவா? ஜிவேஷோட பெரிய பிள்ளையா? 19 வயசு. ஆனால் 19 வயசு மாதிரி நடந்துக்க மாட்டான். 21 வயசு இவங்களுக்கு. இது தம்பியா அண்ணனா? ஓ, எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க பிள்ளைங்க. அப்போ நெல்சன் நினைக்கிறேன் வயசான கட்டலா, பழைய ஆள். பிள்ளைங்களாம் பெரிய பெரிய பிள்ளைங்க. அப்போ வயசான கட்டை கூட தான் நான் கேம்பிங் போகிறேன். எல்லாமா நான் நார்மலா இல்லைதான். அதனால நான் 5 வயசு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மகளுக்கு எனக்கு தெரியல, எப்படி வளர்ந்துருச்சு. பேப்பர் கட்டி விட்டு தெரியாது. 21 நினைச்சு அவன் 23. நான் சொல்லுமாவா அது? ஓகே ஓகே, ஆல்ரைட், பேக்கிங் பண்ணுவோம். ரைட்டு, பொண்ணு கண்டு ஊசுங்க. அதான் இவங்க வேணுமணிக்கே போட்டிருக்காங்க. எவனாச்சும் ஓவர் லைட் அடித்தானா மேலே அடிக்கிறதுக்கு. குராஞ்சா. ஆல்ரைட், காடியில் ஏறியாச்சு. மணி வந்து இப்போ கரெக்டாக 11. இப்போ நீலாய்க்கு போயிட்டு அங்கேருந்து நேராக குளுவாங்க அடிக்கிறோம். விச் ஒரு 2 hour எடுக்கும். ஸோ ஹாஃப்வே வந்துட்டு நெல்சன் காடி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிள்ளைங்களாம் பின்னால் உட்காந்துருச்சுங்க. ஜாமான்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி ட்ரைட்டனில் போகிறத விட இது ஒரு 10 மடங்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் என்ன, ஆஃப் ரோட்டு கொஞ்சம் இறங்கணும், பட் பெரிய ஆஃப் ரோட்டில், அதனால் அல்ஃபாட் ஓடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரெடியா நெல்சன்? இந்த ட்ரிப்புக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பறக்க போகிறீங்களா? அங்கே போயா? ஆக்சுவலி நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்கும். 6 கீழே இருக்கும். ட்ரை பண்ணலாம் பறக்கிறதுக்கு. ஓகே, ஸோ மாசோ ஹைவே அப்புறம் பார்ப்போம். அப்புறம் தூண்டி கடைக்கு போனோம். நான் தூண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது அந்த ஃப்ரெஷ் வாட்டரோட லூவர்லாம் என்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ அது நம்ம குளுவாங்கள போய் பார்த்துக்குவோம். ஓகே, கனங்கழுத்தி மீன்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே ஓகே. குளுவாங்க்கு வந்துட்டோம். குளுவாங் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து சவுண்டு குறைச்சிருங்களா, அப்புறம் இளையராஜா நினையா சூ பண்ணிடுவாங்க. அது பேர் என்ன?
பீரியட்க்கு. இப்போ எக்கான் சேஃப் போகிறோம். நம்ம குலுவாங்கில் உள்ள எக்கான் சேஃப் போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு, யூஸ்வலி கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக சமைப்பேன். இந்த வாட்டி நான் ஹெவி டியூட்டியாக சமைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதனால் சிம்பிள் சாப்பாடுங்க. மேபி இந்த சார்டின்னு பார்ப்போம், டின்னில் உள்ள என்ன ஐட்டங்க இருக்குது. சாப்பாடு போனைன்னு அப்படியே மீன் தூண்டி போடுவோம். மீன் இருந்துச்சுன்னா மேபி மீன் கறி ட்ரை பண்ணலாம். மீன் கறிக்குள்ள ஐட்டம் ஒண்டி வாங்கி வச்சுக்குவோம், ஜஸ்ட் இன் கேஸ். ஓகேவா? ஓகே அர்ஜன், ஓகே. எதாக இருந்தாலும் சரி. சாமி எது போட்டல, சாமி சோறு போடுறது சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சோறு சாமி சோறு போடுது. ஓகே, ஸோ அதுதான் பிளானு. ரொம்ப சமைச்சிக்கிட்டு அழட்டிக்க வேணாம், வந்தனோட டக்குன்னு சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி வந்து பஜாருக்கு போகிறோம். ஏன்னா ஐஸ் பாக்ஸில் ஐஸ் கட்டியை போட்டுக்கிட்டு கோழி அரிசி வச்சுக்கிட்டு ஊடான வச்சுக்கிட்டு அப்புறம் அதை 2 நாள் கழித்து திறந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் திஸ் டைம் ரிலாக்ஸாக செய்வோம். குழுவாங்கள ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த மரங்க பாருங்கள், ஃபுல்லாக இந்த மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க. வெள்ளை கலரு, பிங்க் கலரு பூ அப்படியே எல்லாம் கொடுத்து ஜோக்காக இருக்குது. வேறு தெரியுதா? ஃபுல் டவுனில் இருந்து எல்லாம் அந்த மரம் தான். ஜப்பனீஸ் மாதிரி, ஜப்பானில் ஒரு பூக்குமோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுதா அவங்க கண்ணுக்கு? பாருங்க அப்படி இருக்கு. வெரி நைஸ். ஸோ குலுவாங் பீப்பிள் அழகாக நட்டு வச்சுருக்கீங்க எல்லாருக்கும். வெரி குட். ஓகே, நெல்சன் சொன்ன பேச்சு கேட்காம போகிறாங்க. காடியை வந்து ஆஃப் ரோட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே போகிறோம். 1 ரோட்டில் காடி நார போகுது. ஆனால் அது போகிறதுக்கு முந்தி காடி கழுவணும்னு சொல்லிட்டு காடி கழுவ போகிறாங்க. ஓசிடி அவங்களுக்கு வந்து ஓசிடி, காடி சுத்தமாகவே இருக்கணும்னு. நல்ல விஷயந்தான், போய் கழுவிட்டு வரட்டும். அப்புறம் காட்டுக்குள்ளே நம்ம ட்ரிப் முடிக்கும் போது திருப்பி கூட்டிகிட்டு வந்து கழுவணும் காடியை. ஸோ எக்கான் சேஃப் வந்துட்டோம். கொஞ்சம் ஜாமான் வாங்குவோம். ஓகேவா? எக்கான் சேஃப் ரொம்ப ஜாமான் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்படி இப்படின்னு ஜாமான் ஒரு காட்டு நிறைய நிறைஞ்சிருச்சு. பட் ரொம்ப வாங்கல, பேசிக் ஜாமான் தான் வாங்கியிருக்கோம். ஜிவேஷ்க்கு அந்த கலரிங் புக் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். அங்கே காட்டில் இருக்கும்போது கலர் அடிச்சுக்கிருப்பான். ஜிவேஷ், கலரிங் புக் வேணுமா? அடிக்கிறியா கலரு? நல்ல பொம்மை படமாக பார்த்து வாங்க. பொம்மை படம் உள்ள புக்காக சூஸ் பண்ணு. ஓகே, காசை கட்டிட்டு காடியில் ஏற்றுவோம். நெல்சன் காடியை கழுவிருப்பாங்க நேரத்துக்கு, அப்படியே காடியில் ஏற்றிடுவோம். ஓகே, இன்னும் அந்த ரோடு எடுக்க போகிறோம். டவுன்லேருந்து வெளியாகிட்டோம். ஸோ இப்போ பழைய பாதையில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே போய் இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. போனால் தான் இந்த மாதிரி கிளப்பர் சைட்டுக்குள்ளே வந்து இறங்கணும். ஏன்னா ரோடு இருக்கும்ல, இது ரோடு இல்லை. ஸோ இப்போ டெம்பரரியாக வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்கிறோம். நெல்சனோட ஒய்ஃப் வந்துட்டு மியோன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். இந்த பஸ் ஸ்டேஷன் ஓகேவா? தமண்டேசா சுஜாத்ராவில் நிப்பாட்டி இந்த பஸ் ஸ்டேஷனில் சாப்பிட போகிறோம். நெல்சன் வந்துட்டு கவாட் நிற்கிறாங்க. கவாட், ஏன்னா அவர் செக்யூரிட்டி பிஸ்னஸ் செய்கிறனால மூஞ்சி இப்படியே தான் வச்சுருப்பாங்க, வரப்பா. சரிங்களா? ஏதாச்சும் ஒன்றுன்னா டக்குன்னு ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? சாப்பாடு போட்டுக்கிருக்காங்க மக. ஐயோ, ஜீவேஷ் மங்கு விழுந்துருச்சு பாரு. கஹாங்க்கு வந்துட்டோம். கஹாங்கில் இருந்தது பிறகு இந்த சைன் போர்டு சிம்பாங்க தமன்னுக்காரு ஜோஹோ பெண்ணு. ஸோ ரோடு போட்டானுங்களோ பாருங்க, தமன்னுக்காரு ஜோஹோன்னு போட்டிருக்கு. இதுதான் இதில் வந்து பூரணும். இதில் பூந்தோம்னா இதோட இங்கேருந்து இன்னும் 1.5 ஹவர்னு போட்டிருக்கு. ரோடு போட்டானுங்களா? ரோடு இருக்குல்லா அல்லாமா. நாங்கள் வரும்போது கிளப் சைடில் பூந்து போனோம். ரோடு போட்டானுங்க, அதனால தான் 1 ஹவர்னு காமிக்குதா? ரைட்டு.
Continue for 53 kilometers. ஓகே, ஒரு பாதை இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. நல்சன் காடி பற்றி கவலைப்பட வேணாம். நல்சன் இதாகிட்டாங்க, ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டாங்க. நல்சன் முடிஞ்சு நாளைக்கு 3 மணிக்கு எடுக்கிறோம் வந்திருக்கேன். ஒரே ஒரு கேன் போட்டு மங்கிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே ரோடு பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே ஓட்டலாம். பாருங்க, ரோடு நல்லா இருக்கு. இந்த ரோடு சைடில் இருக்க சாக்லேட் கலரு இதுதான் பழைய ரோடு, இதில் போனோம். இப்போ ரோடு போட்டானுங்களா? சரி, நம்ம வரோன்னு செஞ்சியோ? ஓகே ஓகே ஓகே, ரோடு இருக்கு, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைனலி வந்து சேர்ந்து விட்டோம். மணி 5:06. 5:02. ஐஸ்வர், ஆமாம் 5 மணிக்கு ஆயிடுச்சு, வந்து சேர்ந்துட்டோம். இது அந்த காட்டுக்குள்ளே உள்ள ஒராங்காசிலியோட கம்பவுண்டு. ஆனால் சில ஷேலே இங்கே வந்து இந்த சுல்தான் கட்டணத்தெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ கரண்டுலாம் இருக்குது, மேலே லைட் எலக்ட்ரிக் தியாலாம் இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. வீடுலாம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கித்துவா கம்பவுங்கோட மகன் இப்போ முந்தி நான் வரும்போது லோப்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்காரன் இருந்தான். அண்ணனுக்கு கொஞ்சம் சீக்கு இருந்துச்சு. நான் முந்தி வரும்போதே அவங்க கண்ணு வந்து பிதுங்கி வெளியே வர மாதிரி இருந்துச்சு, 2 கண்ணும். இப்போ வந்து தம்பிக்காரன் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ பாருங்க, அவங்களோட பழைய வீடுங்களாம் இதெல்லாம். முந்தி நான் வரும்போது வீடுங்களாம் ஆள் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்களோட வீடுங்க. பாருங்க, அஸ்லி இங்கே வந்து இது செய்ய வருவாங்க. ஆமாம், இங்கெல்லாம் வந்து ஓஷ் ஏன் அடிச்சிச்சு? வீட்டு ஓ, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சரி, காடி தண்டா இருந்துச்சு. இப்போ என்ன கதைன்னு தெரில. அடிச்சுப்போம். Kita boleh ambil ni. Abang punya kereta. Ya. Boleh angkat barang. Macam tu okey lah. Kita ambil. Dalam bilik kunci. Pakai yang tepi ni ya. Okey, என்ன கதைனா இடம் வந்துருச்சு. இடம் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கு. காடியை வந்து வெளியே போடணும் கட்டாயம். ஒரு கட்டாயம். ஸோ போட்டுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம போய் செக் பண்ணுவோம். ஓகே, அப்படி காடி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவோம் காடியை. நாங்கள் இறங்கி பார்ப்போம் போயிட்டு. ஓகே சார். அது ரெண்டு பார் வாங்கிட்டு வந்துருங்க. 2 பார் லைன் வேணுமா? ஓகே, அது ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே. பார்த்து 4x4 எடுத்துக்கிட்டு வராரு. இதோட வந்து எப்படி எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன், தெரில. ரச மசோ துப்பி தான். இதுலேயே வாங்க. இதுலையா? ஓகே. இன்னும் கொஞ்சம். இது 4 வீல் இல்லை, 2 வீல். 2 வீலா? போயிடுச்சு போருங்க, நேரா அடிங்க. ஓகே, அப்படி இப்படின்னு காடி
அல்ஃபாட்டை விட்டுட்டாங்க ஆஃப் ரோட் மாதிரி. நம்ம நெல்சன் நம்ம காடியில் வந்திருந்தோம்னா சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்திருக்கலாம். இந்த காடினா அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். பட் இடம் அழகாக இருக்குது. கித்தாத்தோப்புக்குள்ளே லோப் கட்டியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி வேறு இடத்துல கட்டியிருந்தாங்க. முந்தி நான் வரும்போது பியூட்டி வர்சஸ் டர்ட்டிக்கு வந்து ஒரு ஷூட்டுக்காக கடைசியாக வந்தது. இப்போ ரோடு இல்லை, வேறு இடத்துல இருந்துச்சு. அந்த இடம்லாம் பழசாயிருச்சு, எல்லாத்தையும் எரிச்சிட்டாகலாம். இப்போ வந்துட்டு டொரியான் தோப்புக்குள்ளே கித்தாத்தோப்புக்குள்ளே புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோமா அந்த அவராசிலியோட இங்குள்ள அவராசிலி கம்போங்கோட கித்துவா கம்போங்கோட மகன். இப்போ இவங்க தான் கித்துவா. வந்தது தம்பி. கொசு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். கொளுத்தி வச்சுக்கணும். லைட்டர் எடுத்துகிட்டு வந்தியா? லைட்டரும் எடுத்துகிட்டு வந்தேன் நான். தெரியும் தானே யாருன்னு? தெரியுமா? சரி, கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப. அப்புறம் இதான் விடிய தூங்கக்கூடாது. இங்கே ஷேலேன்னு சொன்னான். இந்த மாதிரி இடத்துல கொண்டாந்து விட்டுட்டான். மேலே போல இருக்குது. ஓகே தான். மேலே நல்ல வேலை இதில் படுக்க சொல்லலை. ஏன்னா இங்கே வந்து கேம் நம்ம சொந்தமாக கட்டணும்னு சொல்லியிருந்தான். அப்புறம் வேணாம், நான் அவனுக்கு ஷேலே கொடுக்குறேன்னா கீழே. ஸோ ஷேலே வந்து மேலே இருக்கு பிறகு 2-3 ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 பேர் அதிலே படுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? வலிக்குதா அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வந்தது? உழுக்கு வலிக்கிடுச்சு அதுக்கு. Mana sungai? Oh, sebelah sana. Oh, okey. Boleh pancing situ? Ada ikan? Ada? Okey. Yaru வச்சுட்டு போயிட்டாங்க. Oh, ni ada 2 bilik? Oh, cantik. Jom pergi tengok. Come visit the room. Okey bang, cantik. Elektrik ada? Bagus. Dulu elektrik tak ada, kena pakai LED. இதெல்லாம் அவங்க சொந்தமாக பழகிங்களா அங்கேருந்து எடுத்து வந்து கட்டுறது. ஸோ ஆறு வந்து அங்கே ஓடுதான். ரூம்பு பார்ப்போம். ரூம்பு இவ்வளோதான். ரூம்பு பூந்தனோட படுத்துடணும். இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? தாங்கா இருக்குது. இதில் ஏறி எங்கே போகிறது? இந்த தாங்கால் இங்கேயும் போக முடியாது. சட்டை மாற்றுறது இவ்வளோ இருக்குது. இந்த ரூம்பு டபுள் பெட் இருக்குது. இங்கேயும் ஒரு தாங்கா இருக்குது. ஓகே. கீழே டாய்லெட் இருந்துச்சா? ஓ, சிங்கில் பேல சொன்னான். இந்த சிங்கில் இதோ டாய்லெட் அங்கே இருக்குது காட்டில். நடுராத்திரில் வந்துச்சு. ஓப்பனிங் செரமனி போகிறாங்களா? ஹீரோ டாய்லெட்டு ஓப்பனிங் செரமனி போகிறீங்களா? டாய்லெட்டு சொல்லலேவா? உடும்பு சாப்பிட்றோம். யாரா நீ சாப்பாடு புகுஸ் பண்ணுறது? இது புத்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்க, கால் சாப்பு இருக்குது. மனசனோட கால் சாப்பு. ஓகே. டாய்லெட் பார்ப்போம் சுத்தமாக இருக்கான்னு. பெரிய டாய்லெட். ஓகே. ஷவர் இருக்குது. ஓகே. டாய்லெட் ஓகே தான்ல. குளிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே தான். இன்னும் அந்த கம்பத்துக்கு இதுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஓகே தான்.
So Abang Lop, besok pagi apa plan Besok kita pergi air terjun. Oh, Besok kita naik bot okey. Dari mana? Dari mana? dari jeti. Oh, ada jeti. Oh, yang bawa pokok getah tu. Okey, dari sini nak jalan jauh juga Kena. Di sini kena bawa kereta lah. Okey, Kereta ke jeti, tu naik bot 1 jam, lepas tu kita pergi air terjun lah. air terjun. Lepas tu kita sana air terjun. Lepas tu kita pergi Blue Lagoon mandi. Blue Lagoon lah. Okey. Saya bawa pancing sekali lah. Kalau dapat ikan besok malam saya boleh masak sikit. Saya tak beli banyak sangat barang. Sini hari dulu taik gajah banyak tempat ni Ini tak? gajah baru malam tadi dia pergi itu. Bawa tadi. Malam tadi. Oh, malam tadi. Banyak datang. Oh. Saya ingat petang nanti pun dia datang. Sini bawah ni. Bawah ni. Ini Bekadi baru. Oh, ini semua gajah punya jalan. Oh. Dia masuk dalam kampung ke? Dia masuk sampai sini. Nelson. Ada பேர் என்ன? பிஸ்லி. பிசி. Peta glamping. இங்க பாருங்க இந்த புல்லுலாம் அமுங்கி இருக்க இந்த இடம். இது என்ன தெரியுமா? யானை நேத்து போயிருக்கு ராத்திரி. இல்ல நடந்து போயிருக்கு இப்படி. Datang sini malam tadi. Saya ingat nanti petang nanti kan dia ada lagi. Dia ada lagi. Itu you duduk sini memang ngam lah. Kalau you duduk sana Bayar sikit. Bayar sikit. Oh. ஓகே. ஜாமான்லாம் இறக்க போகிறோம் இப்போ. செக்இன்லாம் பண்ணியாச்சு, ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் சமைக்கிறதுலாம் ஒன்றும் ஆரம்பிக்கலை. இப்போ வந்துட்டு எல்லோரும் சுழர் மாற்றிட்டு இங்கே வந்து ஒரு ஆறு இருக்கும், பெரிய ஆறு. ஆனால் தண்ணி வந்து சுத்தமாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு வாட்டர் ஃபால்லே குளிக்க போகிறோம். ஏன்னா இங்கே வர தண்ணிங்க எல்லாமே வந்து வாட்டர் ஃபால் தண்ணி தான். ஸோ அதனால் வாட்டர் ஃபாலில் குளித்தாலும் ஒன்று தான், பாத்ரூமில் குளித்தாலும் ஒன்று தான். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் ஒரே தண்ணி. இந்த தண்ணி ப்ரெஷர் கொஞ்சம் குறவாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மூசேம் குமாராவ் அப்படின்னா வந்து தமிழில் வந்து காஞ்ச காலமா என்ன காலம்? மூசேம் குமாராவ் தமிழில் வந்து இல்லை அந்த வெயில் காலம். வெயில் காலத்தில் வந்து ட்ராட். ஸோ தண்ணி குறவாக இருக்கும், ஆனால் தண்ணி நல்லா இருக்கும் சுத்தமாக. தண்ணி ரொம்ப ஒன்றா தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். இன்றைக்கி தண்ணி சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு ராத்திரி டின்னர் சிம்பிளாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி யானை வருதான்னு பார்ப்போம். ஏன்னா யானை பக்கத்துலேயே வருது அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் யானை வருதா அப்படின்னு. வந்துச்சுன்னா வாயை சுற்றியை மூடிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். நல்சா நீங்கள் தான் யானையை போய் நோண்டு ட்ரை பண்ணாதீங்க. அதுங்க பேபியோட வரும்போது அக்ரெசிவா இருக்கவங்க. பேபி பக்கத்துல போனீங்கன்னா கன்ஃபார்மா அட்டாக் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து தனியா வர யானை இருக்குல்ல, உண்டியா, அது வந்து அந்த டைம்ல வந்து அதுக்கு அந்த மஸ்க்குன்னுவாங்க. அது வந்து மதம் பிடிச்சிருக்கும், எல்லாத்தையும் மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு இப்படி இருக்கும். அந்த ஃபுல்லா வெட்டிருங்களா? இல்லைன்னா இதில் புந்துருங்க. இதுவும் வளர்த்தியாக தான் இருக்கு. இல்லைன்னா இப்படியே போங்க, இப்படியே போயிட்டு திருப்பி இப்படியே போங்க. அல்சன்னு பூந்து பூராக பாருங்கள் இதில் சேத்துல. நேராகவே விட்டுருங்களா? இல்லைண்ணா நேராகவே விட்டுருங்க. இந்த நடுவில் உள்ள மேடு தான் கொலன்னு இருக்கு. அழுத்திருங்க. ஓகே போயிருங்க. இந்த நேரத்தில் கொலை வருது. விக்ரம் வெயில் நேரம் அடிக்குதா? சரி வாங்க. கையில் வச்சுக்கோ. மத ஜோ கது சாத்தி விட்டுரு. ramai motor. Mandi. Oh, jeti sudah panjang? Itu penting lah. Air kalau naik sampai atas Sampai sini. Hah? Sampai sini. Sampai sini? Kalau banjir. Kalau banjir lah. Tapi tak boleh mandi lah, air kuat. Sekarang okey. தண்ணி அங்கே இருக்கு. பஞ்சினா தண்ணி இது வரைக்கும் இருக்குமா இங்கே? அப்போ எவ்வளோ ஆழம்? ஓ
இறங்கி குளிக்கிறோம். முதல் நாள் குளியல். இந்த வரும் பெண். ஓகேவா ஜீவேஷ்? ஓகே. முட்டி வலிக்குது. ஃபோனு ஓயாது போல இருக்கு ஜீவேஷ். உனக்கு ஃபோனு ஓயாது போல இருக்கு. இடம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. ஆற்று ஓரம். போய் பாரு தண்ணியை. ஜீவேஷ் இறங்கிட்டாரு. இப்போ வந்துட்டு பயங்கரமாக பாய போகிறாரு. தண்ணியை பார்த்தீங்கன்னா you see the clarity of the water. தண்ணி சரியான சுத்தமாக இருக்குது. இதுதான் தண்ணி வந்து ரொம்ப சுத்தம். வாட்டர் ஃபால் தண்ணி மாதிரி இருக்குது. இதுதான் கீழே வந்து மணல். இன்னொன்று என்னன்னா சில்லுன்னு இல்லை. வாட்டர் ஃபால் தண்ணி குளிக்க முடியாத அளவுக்கு இருக்குமா அந்த மாதிரி இல்லை. ஜோக்காக இருக்குது. இது வண்டி தான் குளிக்கிறீங்க நடு இவ்வளோ பெரிய ஆற்றுல. அழகான நேச்சர், சுற்றி காடு. இந்த ஜெத்தி வந்து நான் வரும்போது மிந்தி இல்லை. சொன்னாங்க பாருங்கள் மழை பஞ்சைனா மேலே வரைக்கும் இருக்குமா. ஸோ நாளைக்கு இந்த போட்டில் தான் போவோம் நம்ம. ஏற்கனவே வந்து அந்த அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்கள், அங்கே இருந்தோம் அந்த ஏரியாவில். ஸோ இப்போ நம்ம குளிக்க போகிறோம். இது பாருங்கள் ஏதோ ஒரு மிருகம் வருது இருக்கு. இப்போ நெல்சன் நம்ம கூட வர போகிறாங்க. நெல்சன் பாருங்க, அவங்கள பெற்றாங்களா செதுக்குனாங்களான்னு தெரில. அவ்வளோ அழகு, அம்புட்டு அழகு. அதுங்க என்ன வேணாலும் காட்டுங்க. நிறைய பேர் HD டிவியில் ஃபுல் லைட்ஸ் உள்ள கலந்து செல்ல குட்டி எங்க போனேன் பார்த்துட்டான். குளிரில் தானே தண்ணி சில்லுன்னு இல்லை தானே. இங்கே அடிக்கிற அடி கொட்டை கிராஸ் ஆயிடுச்சு. இல்லைல்ல போய் சொல்லாதீங்க. இந்த முடி நான் இருக்க போகிறேன் இப்போ தண்ணியில். ஒரு குளியல் போட்டால் தான் சரி வரும். நான் அப்படி தண்ணியில் விட்டுறாத. ஓகே. நீங்கள் பாருங்க என்ன வாங்கினேன். இது அங்கே ஆகுமோ? தண்ணி அழிச்சிட்டு போகுது. ஏன்னா திடீர்னு இங்கே வந்து சூடாக வருது தண்ணி. எவனோ அங்கே பெஞ்சிட்டு இருக்கான். எவனோவா? அவனுக்கு தான். அவனுங்க இல்லை. வாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு தண்ணி. வாங்க. அப்போ வந்தா இந்த தண்ணி தான் அப்புறம் பைப்பில் வருவாங்க. அங்கே போய் எடுப்பாங்க. ஆமாம், நான் அந்த ஸ்விம்மிங் பேண்ட் எடுத்து வந்தேன் தானே, அந்த கித்தா பேண்ட் அதை போட்டு வந்துருக்கேன். உங்களை இந்த பேண்ட்லேயும் பார்க்க முடியல, ஸ்விம்மிங் பேண்டில் பார்க்க விரும்பல. இங்கே இறங்கி அந்த கட்டை இருக்கு பாரு, அங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, அங்கே வருவேன். கட்டை பறக்குது, கொட்டை தெரிக்குது. முடியாது, இழுத்துட்டு போய் இருக்காங்க. அங்க ஆழமா நல்ல வேலை எழுந்திருச்சா நல்ல வேலை எழுந்திருச்சாங்க பாருங்க. ஏத்தி இருக்கும், ஒரு ஏத்து பிளாக் போட்டு இருக்கு உங்களுக்கு.
வரவே மாட்டேங்கிறீங்க, அங்கேயே தான் இருக்கீங்க. அங்கேயே தான் இருக்கணும். வண்டி தள்ளுதுல்ல, இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஆளலாம். ஐயோ மண்ணை இறங்குது. மண் இறங்கு உம்மாளி எனக்கு பீ வருது. உனக்கு பீ வருதான். வாட் இஸ் நைஸ். அங்க என்னமோ பீ பெயிண்ட் வச்சிருக்கு. அந்த பீ பக்கத்துலயே போய் உட்காந்துக்கிட்டு அதையே மூந்து பார்த்துக்கிட்டு இங்க நாத்து அடிக்குதுன்னு இங்க வர அங்கே மாட்டீங்க. போய் அங்கே தான் பீ போடுவானுங்க. அங்கே மேலே பேண்ட் தான் கீழே சுற்றி கழுவாங்க. அங்க மேல பீ பெயிண்ட் பிளாஸ்டிக் பையில கட்டி தூக்கி வீசுவானுங்க. இங்க நல்லா இருக்கு, வாசமா இருக்குங்க. வாங்க கம். துரியா மரம் தானே இது? ஜிவேஷ் வாண்டட். ஏட்டண்ணா இவங்கிட்ட முத யாரு சார் குளிங்க. ஆ குளிக்கலையா? இதுக்கு பேர் தான் குளிக்கிறதா ஜிவேஷ்? உழுவ மாட்டுது பழைய வண்டி. நான் கொஞ்ச நேரத்தில் சக்கரம் எடுத்துகிட்டு வந்து சக்கரம் போட்டு குளிச்சிடுவேன். ஓகே ஓகே சரி, குளிச்சுட்டு வெளியாகும் போது பார்ப்போம். ஓகே அனில்சன். ஓகே நல்லா குளிச்சிங்களா? ஓகேவா? நீச்சல் தான் அடிக்க முடியல. ஏன்னா தண்ணி சரியாக ஓட்டமாக இருந்துச்சு. குளியல் முடிஞ்சு சன் செட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போனோம்ல காடி பூரா கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுல, கத்தி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கட்டைங்களை வெட்டி அந்த பாதையில் போட போகிறோம். ஸோ காடி போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஏன் குளிக்கல ஃபுல்லாக அப்படின்னா? Depends on my mood. ஓ, இப்போ மூட்டை எப்படி இருக்கு? Okay, okay. ஓகே 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 வரேன். போய் மரம் வெட்டுவோம். குளிச்சு இந்த இடத்துல வெளியாக வரோம். என்னடா வியூ வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. மாற்று சூழல் எடுத்து வரலாம் நினைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 பேர் இப்படி தான் உட்காந்து போயிட்டுருக்கோம். சரி, வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னது? ஐயோ அப்படி தெரியுது. சாரி ப்ளீஸ் எடிட்டர் கொஞ்சம் சென்சர் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வியூ. இந்த மாதிரி ஒரு வெல்ஃபயரில் 4 வீலோட கேவலமாக நீங்கள் ஓட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? டிக்டாக் பார்த்துட்டு இருக்கு. இல்லை நான் வீடியோ எடுத்துருக்கேன். செட்டில் ஆயிடுச்சா? பிடிச்சிக்குமா, விழுந்துடாத. அப்பா வாட்ஸா இருக்கீங்க? காலை மேலே தூக்கிக்குமா. இல்ல காடி. ஒரு சில சத்தம் கேட்கும். பார்த்துங்க, இதெல்லாம் கித்தா மரம். இது இப்படி தான் வந்துட்டு இருக்கோம் நாங்கள். இதான் எங்கள் காலு. ஐயோ சிலிப்பர் வந்துருச்சு. நீங்க ரிவர்ஸ் பண்றாங்களா? பிரதர் பார்த்து போங்க பிரதர். இன்னும் கொஞ்சம் எங்கள் 3 பேர்த்து இங்கேயே இறக்கியிருப்பீங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. Thank you. நம்ம தகவல் பண்ணிக்குவோம். ஏறின பிறகு தான் சொல்கிறாங்க. ஓகே முத பிரதர். ஐயோ இறக்கி விடுவாங்க பிறகு. திரும்பி பொங்கல் எடுத்து திரும்ப திரும்பி எடுத்து அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் அது மோசமானது ஒன்று. இதுதான். ஐயோ Exhaust pipe. நல்லா தெரிஞ்சவங்க தான், பூர்வீக சொந்தம். அவங்களே பார்க்குறாங்க. நாங்கள் காலங்காலமாக அஸ்லிகார இடத்துல இருக்கோம். ஒரு காடியில் எப்படி போகணுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த காட்டுக்காரனுங்க காடியில் எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு நினைப்பாடுங்க. அப்படி தானே பிரதர்? டேய் நீ போகிற வண்டி என்ன வண்டி, எப்படிடா போயிட்டு இருக்கீங்க குரங்கு பிள்ளைங்களா அப்படின்னு. அம்மா எப்படிமா இருக்கு? வரணும்னு ஆசைப்பட்டேன்.
நானும் வரேன். எப்படி இருக்கு? அப்பா தான் போஸ்ட் பண்ணாரு. 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியல. நோ கமெண்ட். தம்பி ஐயோ இவங்க எங்கேயோ வண்டி செடிக்குள்ள மண்ணு தெரியும். பிரதர் ஓகே நிப்பாட்டிடுறேன். ஓகே இதுதான் நாங்கள் தங்குற இடம். பித்தா கிளம்பிங் கோ டு நேச்சர். பாருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இறங்கணும். மெக்னெட் வச்சு என்ன பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கோ. இவர் தான் டிரைவர். ஓகே ஸோ வண்டி நாங்கள் வெளியே பார்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் பார்க் பண்ண இடத்துல வந்து ராத்திரி யானை வருமா. ஸோ யானை வந்தால் வெல்ஃபயர் அல்ஃபட்டா அதுக்கெலாம் தெரியாது. ஏறி ஒரு மிதிச்சுட்டு போயிடுச்சுன்னா க்ளைம் கூட பண்ண முடியாது இன்சூரன்ஸில். ஸோ அதனால் வண்டி இன்றைக்கி வந்து இப்போ ரோட்டோரமாக பார்க் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே கால் போல போக்கிலே என்ன இது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இங்கே இதா ஆமாம் ட்ரெயிலரு ஒரே ஷாட் தாத்தி விட்டான். ட்ரெயிலர் அடிச்சுதான் அதான் ஓடி இருக்கு எல்லாம். இதான் பித்தா மரத்துக்குள்ள எங்கே கூட்டு போனாலும் ஒரு வேலை செய்வாங்க. நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு நெருப்பு எரிய தூக்கி வீசுகிற ரிஜிவேஷ்கிட்ட நெருப்பு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. வீடு மாற்றுறது பார்த்துருப்பீங்க. நெருப்பு மாற்றுறது பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அங்கே மாற்றுதுங்க அந்த இடத்துக்கு. அவங்க நெருப்புலேருந்து எடுத்து தூக்கி வீசுகிறாங்க. நெருப்புலேருந்து எடுத்து நெருப்போட தூக்கி வீசுகிறாங்க. அவன் அப்படியே பிடிக்கிறான். ஓ கால் மேலையா பாரு அது சுற்றி நெருப்பு கொட்டிருச்சு. இவங்க வைங்க கட்டைனா நல்லா தான்லாம் எரியும். பார்த்து நெருப்பு கீழே அந்த இது கறிக்கட்டை உளுந்து கிடந்துச்சு. மீச்சிடாதீங்க. கொசு தொல்லைக்காக கைங்க வந்துட்டு மூட்டம் போடுதுங்க. ஸோ இங்கே பாருங்கள் பொம்பளை பிள்ளை வந்து அழகாக ரூம்லாம் சுத்தம் பண்ணி கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இண்டோமி சமைக்க போகிறேன். இன்றைக்கி நாள் நல்லா ரொம்ப பெரிய சமையல் இல்லை, சிம்பிளான சமையல். வெறும் இண்டோமி தான். ஓகேவா? ஸோ அது கூட வந்து கொஞ்சம் முட்டை பொரிச்சிட்டு கொஞ்சம் ஃபிஷ் பால் பொரிச்சிட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு சைவம், முட்டை ஒண்டி சாப்பிட்ற சைவம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டா முதலிரவு. ஸோ இன்றைக்கி உள்ள சாப்பாடு தான். ஐயோ ஷாலினி அடிக்குது. ஷாலினி நம்ம ஷாலினி தான். ஷாலினி சொல்லுங்கள் ஷாலினி. ஐம் ரெக்கார்டிங் வீடியோ. சிரி குக்கிங். ஐம் டேக்கிங் வீடியோ. போயிட்டோமே நாங்கள் இங்கே தான் இருக்கோம். Yeah, in the jungle. Me and my daughter and Sri and his son. இல்லை அவனுக்கு கிளாஸ் இருக்கு, கூட்டு போக முடியாது. ஓகே ஷாலினி. ஆல்ரைட். ஓகே பை. ஓகே மருந்து ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கேன். ஓகே இன்றைக்கி தான் சமையல். நம்மளோட டின்னர் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் சமைச்சிருக்காரு. நாளைக்கு பறக்க விட போகிறாங்க. வாழையில சாப்பாடு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் எடுத்துகிட்டு வரல. அதான் பிரச்சனை. ஜீவேஷ் பாத்ரூம் போகிறாங்க. நல்லா போவாங்க அவங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லை தானே? ஒரு பாறாங்க வீணாக்கிட்டேன் இன்றைக்கி. ஓகேதான். சரி பார்க்கவே இல்லை. என்னத்த இல்லை அது வளைஞ்சதே நான் பார்க்கல. அப்படியே உளுந்து வெட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஓகே சமைச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிள் சமையல். நூடுல்ஸ், பொரிச்ச முட்டை, ஃபிஷ் பால். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வெரி நைஸ். உரப்பா நல்லா இருக்கு.
ஒர்க் பண்ண நல்லா இருக்கா? இந்த சிச்சுவேஷனுக்கு இது நல்லா இருக்கு. சுட்டுவேஷன் சாப்பாடு தான். பா ரிவ்யூக்கு வெயிட் பண்ணாங்க உட்காந்து சாப்பிட்டு. நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டுட்டு உட்காந்து கதை பேசுவோம். அச்சம் பேய் கதை. ராத்திரி வந்து ஏன் யானை வரோன்னு இருக்கானுங்க, பார்ப்போம் யானை வருதான்னு. சாப்பிடுங்க எல்லாரும். லைட் எரியுதா? அது சோலாராக இருக்கும். ஓகே, ஜிவேஷ் வந்து ஃபுல் லைட் அடைச்சிட்டு இந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ண போகிறான். அட ஒக்கா ஒன்றுமே தெரிலல, பீச் பிளாக் தெரியுதா? மேலே உள்ள அந்த சின்ன லைட்டு தெரியுது. அந்த வார்ம் லைட்டு எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது பாருங்க. அங்கே தெரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் கீழே லேசாக தெரியுதா? ரூமில் உள்ள சின்னோண்டு வார்ம் லைட்டு, அது இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே, அடைச்சிரு ஜீவே, திறந்துரு. திறடா தான் இருக்கியா? வயநாண்டி மூஞ்சி முன்னுக்கு இருக்கான், கண்ணு 2 தெரியுது பக்கத்தில். சரி, விளக்கு அடைச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறான். அப்படி திரும்ப வாய் தெரியுது. ஓகே, ரெடியா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு? ஓகே, யானைக்கு வெயிட் பண்ணுவோம். நான் வந்து பழப்பழப்பழம் வந்து போயிடும். அது தீய நம்ம ஆராய போகிறோம். நீங்கள் யாராயிங்க? நான் டோர்ச் லைட்டில் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு. ஓகே, குட் மார்னிங். தான் எழுந்திரிச்சோம். மணி 7:30. நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன் டாய்லெட் போகிறதுக்கு. வந்து படுத்துட்டேன். மணி 7:30 ஆயிடுச்சு எழுந்திரிக்கப்ப. சரியான குளிர்ல. ஐயோ, சுற்று வட்டாரம் ஃபுல்லாக காடு பாருங்க. யானை வந்துச்சா பூனை வந்துச்சான்னு எதுவும் பார்க்கல, படு தூங்கியாச்சு. ஸோ இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் தான், முட்டை பொரிச்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சுட்டு மீ பரட்டிடுவேன் லஞ்சுக்கு. ஏன்னா போட்டில் போகிறோம்ல. ஓகே, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இருக்கு ஃபோனில் யானை சவுண்டு ஏச்சு யானையை பார்த்தீங்களா? யானையை பார்த்தீங்களா இல்லையா? யானை தும்பிக்க பார்த்தீங்களா? அதான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து தட்டினா வேறு சவுண்டு கொடுக்கும், ஒரே சவுண்டு ரிப்பீட். ஓகே தான், அப்படியே ஒரே மாதிரி இருந்துச்சு தானே. அது வேறு ஆட்டுனா ஒரு மாதிரியா யானை தான் வருது 4 மணிக்கு வந்துட்டு மேகி சாப்பிட்டு வச்சா. ஓகே தான். போஸு எதை பண்ணுறமோ இல்லையோ இதை கரெக்டாக பண்ணிடணும். போஸு ரைட்டு பொறுப்பு. ஆமாம். ஓகே கைஸ், காலையிலே பசியாரியாச்சு. மீ பரட்டிட்டேன், சாப்பிட்டாச்சு. மீ வந்து புக்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஜிவேஸ் தூக்கிக்கிட்டு போகிறேன் பாருங்க. பாவம், என் பிள்ளையை தூக்க வச்சிருச்சாங்க. இதை தூக்கிக்கிட்டு எப்படி நான் ஹைக்கிங் போகிறதுன்ற கன்ஃபியூஷனில் போய்கிட்டு இருக்கான். பட் நம்மளோட பேக் இருக்கா? இந்த பேக்கு இந்த டேபிள் வச்சிருக்குமா? அந்த பேக் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதில் அடுக்குனீங்கன்னா தான் கரெக்டாக. நெட்டு பேக்கு எல்லாம் குறைச்சலாம். அது மாட்டிட்டு நடக்கலாம். ஒன்று ஒன்றா தூக்கிக்கிட்டு போக முடியாதுல்ல. அப்படியே பேக் தூக்கிட்டு மேலே ரொம்ப என்ஜாய்.
என்ஜாமி ஜீவே சப்பாத்து அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வந்து தண்ணிப்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நாங்கள் போட்டில் போய் ஏற போகிறோம். போட்டில் ஏறிட்டு வாட்டர் ஃபால் போய் காமிப்பாங்க. வாட்டர் ஃபால்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து இன்னொரு ஹைக்கிங் போயிட்டு ப்ளூ வாட்டருக்கு போயிடுவோம். அங்கே போய் குளிக்க போகிறோம். ஆள் வருது பல்லோ. திவேஷ் ஓகேவா? உள்ளேவா? ட்ரைனிங் கொடுக்கணுமா இன்னும்? டிவி பார்க்குறானுங்களா இல்லை ஆள் கத்துறாங்களா? போட்டுக்கு போக போகிறோம். இப்போ நம்மளாம் வச்சுட்டு பாட்டு ஓடுதுலா காட்டுக்குள்ளே. அந்த டீப்பான காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து இங்கே வந்துட்டு நேஷனல் பார்க்கோட ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ எல்லோரும் அவங்க ஐசி நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே கொஞ்சம் பேமெண்ட் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அவங்க பேருன்னா இவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தான் பாருங்க. Bang, syuting sikit lah bang. Syuting sikit, okey. Ada kaunter tiket dan pusat maklumat National Park itu வந்து. Okey. Okey lah, ada satu dulu punya cerita. Masalah ya, dia trekking malam. Okey. Siang dia tidur, malam pukul 8 baru dia trekking. Dia nak jalan malam. Dia pergi itu air terjun, mandi malam-malam semua. Apa dia betul ke tak betul ni? Dia betul. Dia champion Singapore, champion kayak. Oh, Tapi dia memang mau apa? malam je. Malam dia mau tengok itu haiwan sebab malam haiwan aktif. Oh. Pasal siang kita orang aktif. Malam kita siang tak ada hal lah. siang tak ada hal. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க. அவன் கண்ணில் ஒன்று இருக்கு, எடுத்து விட்டுருங்க. அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முத. அவன் கண்ணுல என்னமோ இருக்கு. ஓகே, ரெடி? யூ ரெடி? அசோ ரெடி? Nama apa nama? Nama? பிரிசி. Prisi. Ibis. ஜீவேஷ். லயன். Lion. Lion. Leon. Nanti mana tahu dia datang balik. Boleh. Mana tahu Sama-sama selfie. Mana tahu kalau sudah sangkut hutan kita boleh panggil. Okey. Nanti jumpa nanti. Okey. நானே அதை அவாய்ட் பண்றேன். நீங்க அதை பார்க்க வேற சொல்றீங்க. ஆன்சர் போய் சக்குன்னு எடுத்து விட்டுருவீங்கன்னு. Priscilla. அவரோட கண்ணை பாத்தீங்களா? Ima. Sorry ya. Lambat sikit. அந்த வினிகரை விட்டுட்டு வந்துட்டேன் காடி பின்னால. அங்கே போய் என்னோட அட்டை கடிக்கும் போது தான் அது தெரியும் இம்பார்ட்டன்ட். நான் அந்த சக்கோல் வினிகர் வச்சுருப்பேன் வீட்டில். அது வந்து ஒரு போத்தியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அட்டை கடிச்சிச்சுன்னா ஊற்றுறதுக்கு. இதுதான் Ima kan? Ima வந்து நம்மளோட கைட். Ima apa khabar? Sihat. So mana kita nak pergi sekarang? Kita pergi ke Kuala Jasing. Kuala Jasing. Lepas tu pergi Upi Guling dengan Kuara Marung. Kuara Marung tu yang air biru tu ke? Air biru. Air biru, okey. Kalau ngecah, அங்கே தான் போகிறோம். Mana satu boat? Tu sana. Oh, depan tu. ஓகே. போட்டு தண்ணி குறவாக இருக்கிறனால முசியம் குமாராவோ போட்லாம் கீழே இருக்குது. இல்லைன்னா ஜெத்தி வந்து மேலே ஆக்சுவலி இது வருங்க. ஸோ முசியம் குமாராவனால இப்போ போட்டு கீழே இருக்குது. இல்லைன்னா இந்த இடம்லாம் தண்ணி, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி ஆற்றுக்குள்ளே நிற்கிறோம் இப்போ. Kira yang ni semua time biasa, yang ni semua bawa air kan? Bawa air.
Yanni lah jeti. பாருங்க என்னமோ மிருகம் நடந்திருக்கு. ஓ நாய். Itu yang laki tu you jaga-jaga sikit lah. Dia ada short sikit. Kalau you pergi dekat sangat dia boleh gigit tak? Dia suka gigit orang. Sekarang kita tengah bagi ubat bagi dia bayi balik. Apa dia cakap? Hah? Mesti tak ada bayar punya, saya tahu. Apa dia cakap? Hah? Apa saya cakap kan? Memang. Boleh Melayu bahasa Biasa. நான் சொன்னேன் அந்த கருப்பு சட்டை போட்டு கொஞ்சம் பார்த்துரு இப்போதான் மருந்து கொடுத்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் கிட்ட போனேன்னா கடிச்சிடும் ஏற்கனவே 2 பேரை கடிச்சிட்டாங்க நீங்கள் கடிக்கிற மாதிரி செய்யுங்க கதை கிட்ட வர எட்ட போயிட்டே இருக்கா ஏயா போயிட்டு கடிக்கிற மாதிரி செய்யுங்க அவங்களும் அச்சிலிக்கார அடிச்சா வச்சுங்க அவ்வளோதான் ஏன் மருந்து கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் போட்டு நாளைக்கு கவுத்துற போல இருக்கு ஐயோ போட்டு அழகா நடுவில் போய் உட்காருங்க நடுவில் தான் அங்கே பழக்க கொடுத்துருப்பாங்க ஒரு ஆளா பின்னால் போனோம் belakang belakang lah nanti dia tak balance bang sihat boleh duduk dari sini okey வெளியே எடுத்துட்டு வா அம்மா இது வந்து ஜாமான வெளியே இருக்கிறது எல்லா ஜாமும் இருக்கு இப்ப ஜீவேஷ் இங்க வா இங்க வா அப்ப நாளை ஆக முன்னுக்கா ஆமாம் முன்னுக்கு தான் தண்ணி தெறிக்கும் பார்த்து bang nama siapa bang nama siapa Ame Ame தான் நம்மளோட டிரைவர் இன்னைக்கு பைலட் ஆஃப் த டே எல்லாம் உட்காந்துட்டோம் அப்படியே உட்காந்துரு நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் வந்துடும் ஓகே bang antara gigi ibu emang jangan percaya makan dia ஆழம் இல்லை தண்ணி இங்கே வந்து ஆழம் இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக எங்கே ஓட்டணும்னு நடுவில் வேறு மரங்க அதெல்லாம் உளுந்து கிடக்கும் அதில் அழகாக புந்து போவாங்க நம்மலாம் கடலில் போட்டு ஓட்டுற ஆள் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை கல் தெரிஞ்சால் போதும் இங்கே வந்து மண் ஒரே மாதிரி இருக்காது வெள்ளத்துக்கு வேறு மாதிரி மரம் அதுக்கப்புறம் மரம் அந்த மாதிரி வாவ் வாட் a handsome man சரியான அழகுலா நான் மட்டும் பொம்பளையாக பிறந்திருந்தேன் அல்சன் நான் மட்டும் பொம்பளையாக பிறந்திருந்தேன் டெய்லி உங்கள் மூஞ்சில் உட்காந்துருப்பேன் பிரிசிலா கேயா மெதுவாக போதுங்க ஏன்னா வந்துட்டு தண்ணி வந்து சூரோட்டில் குமாராவில் சூரோட்டில் அதில் வந்து கரெக்டாக ஓட்டணும் சும்மா ஓட்ட முடியாதுங்க பாருங்க நடுவுலலாம் மண் ஏறி கிடக்கு ஸோ கரெக்டாக ஓட்டுறாங்க அதை இன்ஃபேக்ட் இங்கே கூட ஆழம்ல நீங்கள் நின்றீங்கன்னா முட்டிக்கு மேலே தான் இருக்கும் தண்ணி ஓட்டம் சரியான ஓட்டம் பாருங்க கட்டை எங்கே ஆழம்னு தெரியுது அவங்களுக்கு ஆழம் உள்ள இடம்லாம் தெரியுது
இன்ஜின் வந்து கீழே படுது வருங்க மண் இதா லிட்ரலி மண் மேலே ஓட்டிக்கிருக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த தண்ணி வந்து ட்ராப் ஆகிற இடத்துல அவங்களுக்கு தெரியுதா அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மண்ணில் ஏறிச்சுன்னா இறங்கி தள்ளணும். ஓ இறங்கி இழுக்கணுமோ? என்னாச்சு? வண்டி ரிவர்ஸில் ஓடுது. மண்ணில் ஏறிட்டுமோ? என்னமோ நடக்குது. ரிவர்ஸில் போகிறாங்க. இங்கே எல்லாம் மிருகத்தோட கால் வச்சு. சாப்பாடு பேக்குங்க. சாப்பாடு பேக்கெட் இல்லையா ஜிவேஷ்? சாப்பாடு பேக்குங்க. இதோ ஜோக ஜோக கொட்டையை வச்சு தின்றுவா தம்பி. ஏய் கையு பார்த்து. ஏய் பார்த்து ரிஷிலா பார்த்து. சுகஜா இந்த சைட்டு வெளியாயிருச்சு. பெருசி தள்ளுங்க அதை தள்ளுங்க தள்ளி சித்தி இப்ப ஏன் காலை விரிச்சுக்கிட்டே விழுந்தீங்க நீங்க? சாய்ங்க ஓகே தள்ளி விட்டுருங்க கட்டையை தள்ளி விட்டுருங்க. தூரமா தள்ளிருங்க. மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க, தள்ளிக்கிட்டே. இன்னும் செய்ய முடியாது. இந்த சைட்டு வருதுன்னா இங்க ஒண்ணு வெளியாகுது. பெரிய கட்டை. அதான் கவுந்து இருந்தா எப்படி நீந்துவீங்க நீங்களாம்? ஆமா நீந்திரத்துக்கு என்ன இருக்கு? போட்டே மண்ணில் ஓட்டிக்கிட்டு இருக்கான். மண்ணு மேலதான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். வேற பார்த்தா எடுக்கணும். இந்த பக்கம் ஜல்லாம் தூவா வாங்க. ஏய் கையு ஓகே. நல்ல வேலை ஈமா காப்பாத்திட்டா. ஈமா திரும்ப கசையா ஈமா இல்லைன்னா நெல்சன் இல்லை. ஓகே, இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது எப்பவுமே இருக்காது. இது சும்மா சின்ன விஷயம் தான். அப்படியே இந்த போட்டு கவுந்துச்சுன்னா கூட உங்கள் முட்டி கூட நினையாது. தண்ணி பாருங்கள், உங்கள் முட்டி வரைக்கும் கூட தண்ணி இல்லை. ஸோ போட்டு அப்படியே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா இறங்கி கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உளுந்து ஐயோ என்னமோ ஆகுது அப்படிலாம் இல்லை. ஏதாச்சும்னா கீழே இறங்கிட வேண்டிதான். நின்றுட்டு கொஞ்சம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ டோன்ட் வரி. நெல்சனோட ரியாக்ஷனை பார்த்து நீங்கள் என்னமோ பெரிய டேஞ்சர்னு நினச்சிடாதீங்க. அவங்க அப்படி தான். ஏதாச்சும் ஒன்றா டக்குன்னு காலை தூக்கிடுவாங்க. அவர் கராத்தே பிளாக் பெல்ட்டு. காலை தூக்குறது அவங்களுக்கு பிடிக்கும். போட்டு திருப்பி மாட்டிக்கிச்சு கல் மேலே. இறங்கி தள்ளணும். ஈமா தள்ளுறாங்க வருங்க. அடிச்சுட்டு ஓடுது. ஜோகா இருக்குது தண்ணி. கீழே கல் பாருங்க மாட்டிக்கிச்சு. 2 பேரும் தள்ளுறாங்க. ஆழம் இல்லை. கஷ்டப்பட்டு தான் போட்டு விட்றாங்க. பாருங்க எந்த ஓட்டுறாங்கன்னா அப்போ பார்த்துங்க இவ்வளோ இதாக இருக்கும். திருப்பி ஆழத்துக்கு வர்றதுக்கு அப்பயும் கல்லில் வரசுது. அப்பயும் வணக்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. பண்ண முடியுமா? இந்த பேக்கை கொடுத்துரு, அந்த பேக் நீ தூக்கோ. உண்மையிலையா?
ஓகே எல்லாம் இறங்குறோம். டெஸ்டினேஷன் வந்துடுச்சு. முதல்ல நான் நினைக்கிறேன் வாட்டர் ஃபாலுக்கு நடந்து போவோம். ஜிவேஷ் எத்துப்பிக்கிறி ஜிவேஷ் இதா. ஓகே வாட்டர் ஃபாலுக்கு நடந்து போகிறோம். எல்லாம் கைங்கெல்லாம் இறங்குதுங்க பாருங்க. காடு தான் இதோ. ஓகே நான் போகிறேன். ஆ வாயில் மண்ணு புத்திருக்க. oke. Pukul 4 kita datang balik sini ya. Okey. Sekarang kita jalan terus pergi tempat air apa semua kita pergi. So makan semua dekat situ. Nanti makan dekat Blue Lagoon. Peguling. Yang air biru tu. Bukan. Air biru untuk kita mandi. Mandi saja. Okey. Hai. Trekking ni berapa lama? 1 jam. 1 jam. போட்டு கிளம்பிருச்சு. 4 மணிக்கு வந்து ஏற்றிக்குவாங்க. Ni abang ni dia pergi jeti terus? Dia mata balik sini. Jeti? Lepas tu kena datang balik lagi? Oh, jauh juga. Ya. Nelson kilo வந்துட்டாங்க. உழுவாதீங்களா? வாங்களா? அதான் நம்மளுக்கு வேணாம். அதான் ஏமா 2 மணிக்கு தான் குடிச்சேன். எனக்கு ஓட்ட வர மாட்டேங்குது. வழுக்குது. கால் ஒரு மாதிரி பின்னுது. லோனு மினுக்கா வச்சுக்கோங்க. பின்னாடி பாருமா இருக்குல்ல. தம்பி நான் குச்சப்புடி. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். வயசான ஆள் நீங்கள் வச்சுக்கோங்க. சரி. ஓகே. ஏன் சுத்தலை குத்துறீங்க? ஓகே. இங்கேருந்து ஒரு 1 hour hiking. 1 jam kita akan sampai dekat waterfall. On the way, we go see all the animals. அந்த வினிகர் யாருக்கிட்ட இருக்கு? ஓகே. எங்கெல்லாம் வருதுங்க. ஓகே சரி, நம்ம அதை கொஞ்சம் தூரம் நடக்கிறேன். இப்படியே காட்டுக்குள்ளே ஏதாச்சும் நடந்தால் திருப்பி காட்டுறேன். இதுலேருந்து நடந்து ஆத்தோரத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு 3 ஆறு தாண்ட வேண்டியது இருக்கும். நான் போன வாட்டி வந்திருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு 3 ஆறோ 2 ஆறோ தாண்டுவோம். மறந்துட்டேன். ஆனால் 6 தாண்டுவோம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இதுதான் ஒன்று பிரச்சனை, சப்பாத்தி நினையும். அது ஒண்டி தான். பட் இங்கே வந்துட்டு சப்பாத்தி நினைது, சுலாறு நினை இதெல்லாம் பார்க்க முடியாது. இறங்கினோம்னா இறங்கி தான் ஆகணும். யோகா இருக்குது தானே? இங்கே தான் திருஷாவோட இந்த பாட்டு செஞ்சாங்க. வானம் இருந்தது வானத்திலிருந்து கவிதையானது, அந்த பாட்டு. ஆலே ஆலே அந்த பாட்டு தெரியுமா நெல்சன்? ஓகே, அதை தாண்டுறாங்க பாருங்க. போட்டுக்கிறியா? அது போட்டுக்கோ. போட்டுக்கிட்டா சப்பாத்து போட்டு சப்பாத்து காய் போடுறியா? அப்போ நான் போட்டுக்கிறேன். சரி. ஓகே, இப்போ ஆற்றை தாண்டுறோம். ஆற்றை பார்த்து தாண்டணும். வாங்களா?
ஐயோ இதில் நடக்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது. எந்த கல்லை மிதித்து எங்கே கீழே விழுவோன்னு தெரில. தண்ணி சப்பாத்து நனையக்கூடாதுன்னு பார்க்குறேன். நனைஞ்சிச்சுன்னா அது ஒரு சப்புன்னு இருக்கும். இதெல்லாம் வருதுங்களா பின்னால்? அப்படி இப்படின்னு சப்பத்தில் தண்ணி வந்துருச்சு லேசா ஆழம். சரி air masuk juga. Sebab dalam sangat. Ada satu lagi sungai kan? Ada lagi. Berapa? Ada 1, 2 lagi. 2 lagi ya. 2 இருக்கு எப்படி இருந்தாலும். கொஞ்சம் நடந்துரு மேலே. அதான் மண்ணிலேருந்து நடந்துரு, அங்கே போய் தொடச்சிட்டு. காட்டுக்குள்ளே பூந்துருவோம் அங்கே ஜீவேஷ். கட்டை மேலே உட்காந்து போட்டுரு தொடச்சிட்டு. இன்னும் 2 இருக்குது இந்த மாதிரி ஆறு. நான் தாண்டி வந்துட்டேன். 2 இருக்கா? நான் அப்படியே போயிடுறேன். இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப தூரம் இல்லை, இப்போதான் ஒரு 15-20 நிமிஷமாக நடக்கிறோம். கடல் ஆறு வருது, அப்புறம் மலை வருது, அப்புறம் மேடு வருது, அப்புறம் இறக்கம் வருது. பெரிய மலைலாம் இல்லை, நம்ம சைட்லேயே நடக்கிறோம்ல, அதனால் ஓகே தான். இங்கே பின்னால் நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இறங்கி இன்னொரு ஆறு தாண்டுவோம், அப்புறம் இன்னொரு ஆறு தாண்டுவோம், அப்புறம் தான் அந்த ஏரியா வரும். முதல்ல நினைக்கிறேன் வாட்டர்ஃபால் வரும். வாட்டர்ஃபாலில் இறங்கிட்டு வாட்டர்ஃபால்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக போய்ட்டு குளிப்போம். யாரை கடக்கணும், தண்ணி நிறையா இருக்குது. கேவா ஜிவேஷ் புலே வேணுமா உனக்கு இது? இந்த நல்சன் ரெடியா? ஓகே நல்சன். மோட்டையாயிருச்சு இவர் காட்டில் நடந்து நடந்து. இது ஒரு சப்பாத்தை காப்பாற்றலாமா? சரி அதான் எடுத்து புக் யூஸ் பண்ணிடணும். இப்போ நடந்து போனோம். செம்ம குளிர். சில்லுன்னு இருக்கா? ஓகே. நடு காடுல அது இன்னுமே இல்லை, சுற்றி லைன் இல்லை, ஃபோன் லைன் இல்லை, ஒன்றும் இல்லை. லைன் பாய்க்காமல் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ என்னோட டேர்ன். தண்ணியில் உள் குத்தி அங்கே மண்ணில் ஏற போகிறேன். ஓகேவா? இவங்கெல்லாம் மேலே தண்ணியில் நடக்கிறாங்க, நம்மளாம் மண்ணுக்குள்ளேயே நடப்போம். இந்த மரம் வந்து பொக்கோ அப்போ தட்டி நம்ம பர்னிங். இந்த பர்னிங் வந்து என்னன்னா, நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிட்டோம்னா இந்த கட்டையை தட்டணுமா அப்படி இருக்க. ஓ, கீழே தட்டுனா சவுண்டு மேலே வரைக்கும் போய் ஃபுல் காடு கேட்குது. உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் தூரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்குமா அது. ஸோ காணா போகாமல் இருக்கிறதுக்கு என்னோட கட்டைங்க மெக்சிஸ் இங்கே லைன் கிடைக்க மாட்டேதுல, இது மெக்சிஸோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓ நல்சன் சுப புக்கோல் நல்சன் இந்த மாதிரிலாம் நல்லா சந்தோஷமாக அடிப்பாங்க. ஓ ஓகே போதும். kesian pokok tu. Adah, nanti orang datang cari you. இந்த சைடு வந்துருச்சு சரிங்களா? ஸோ காட்டில் அவங்க வந்து அது எடுக்க ஒரு வழி வச்சுருக்காங்க.
சக்குன்னு காணா போயிட்டோம்னா அதை தட்டினோம்னா அவங்களுக்கு தெரியும் முன்னுக்கு இருக்குமா பின்னால் இருக்குமான்னு. ஓகேவா? வீட்டில் ஒரு நட்டு வச்சுக்கோங்க பெருசாக எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா தட்டுங்க. பக்கத்தில் கோப்பிக்கல்ல உட்காந்துருந்தாங்கன்னா சத்தம் கேட்டுனோட வந்துடுவாங்க. தானே ரித்திஷா கிருத்தி பிரிஷிலா. பாருங்க சேட்டை பண்ணுறான் பாருங்க. ரொம்ப நேரமாக நடக்கிறோம், இன்னும் வரல. சரி சீக்கிரம் வரும். நம்ம வந்து ஹைக்கிங் பண்ணுற ஐடியா இல்லை, வாட்டர் ஃபால் தானே பார்க்க போகிறோம். அதனால் அப்படி தான் தோணும். ஹைக்கிங் பண்ணுற ஆளுங்களாக இருந்தால் ஜாலியாக நடப்பாங்க. பட் இது ஹைக்லாம் இல்லை, நேர் நடனம். என்னாலே ஹைக் பண்ண முடியாது. நார்மலாக நேராக கெனப்பி வாக் சொல்லுவாங்களே, மேலே கெனப்பி கீழே வாக். வண்டியோட ஃபுட் ஸ்டெப்பா? வண்டி நடந்துருக்கு அப்போங்க. சத்தத்துக்கு வராமல் இருந்தால் சரி, உங்கள் சத்தத்துக்கு வராமல் இருந்தால் சரி. ஏதோ சத்தத்தை வந்து அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஏதோ காட்டு மாடு அடிபட்டு கீழே கிடக்குது, நம்ம போனால் சொன்னாங்க சாப்பிட்றலான்ட்டு வரும். இன்னொரு ரிவர் கிராசிங். இதுதான் வாட்டர் ஃபாலுக்கு போகிற பாதை. ஓகேயா? வந்து கிறிஸ்டினான காடு. கிறிஸ்டினான காடுன்னு சொன்னேன். பிரிசிலா பிரிசிலியா வாட்டர் ஃபால் அங்கே இருக்குது. நடந்து போகிறோம். ஆக்சுவலி இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து மாறிடுச்சு. என்ன கதைனா, இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே கீழே இருந்தது தான். இதெல்லாம் ஆற்று அடியில் உள்ளது. இங்கே வந்து மேலே வந்து கும்பாலாக்கான் செய்கிறானுங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மொன்சூன் டைமில் வந்து மலையில் அடித்த வெள்ளம் இவ்வளோ கட்டைங்க, அது பாருங்கள், எல்லா கட்டைங்களும் அது கொண்டுட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் அரிச்சு காடெல்லாம் அழித்து அந்த ஆற்றோட பாதையே மாற்றிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆற்றுல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஸோ தண்ணி அந்த சைட்டு மாற்றி விட்டுருச்சு, புது ரூட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் தண்ணிக்கு உள்ளே இருந்தது. இதெல்லாம் தண்ணிக்கு உள்ளே இல்லை பாறை. ஏன்னா காட்டில் மேலே இருந்தே பாறை இல்லை, இங்கே உள்ள பாருங்க அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் ஆறு. ஓகே, அங்கங்கே தாண்டி வந்து கொஞ்ச நேரம் இங்கே குளித்தோம். உக்காந்துச்சு தண்ணி. பின்னால் தான் வாட்டர் ஃபால் இருக்குது. வாட்டர் ஃபாலில் போனால் குளிக்க முடியாதான். ஸோ அதனால் நான் சொல்லிட்டோம், பரவாயில்ல வாட்டர் ஃபாலுக்கு போனால் குளிக்க முடியாதுன்னா நம்ம இங்கே குளிச்சுட்டு லேப்பா பண்ணுவோன்னு லேப்பா பண்ணிட்டோம். கல் மேலே காலையில் மீ கோரைங் பரட்டினேன். உரப்பா செம்ம உரப்பாக இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து லேப்பா பண்ணிவிட்டு திருப்பி நடக்கிற பாதையை பார்க்கணும். அடுத்த இடத்துக்கு எங்கே போகிறாங்களா, இல்லை ஹைக்கிங் ரொம்ப தூரமாக இருந்தால் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பேசால ஹைக்கிங்கு 2 ஹவர் நடந்துட்டோம். ஸோ நெல்சனும் கொஞ்சம் டைட் ஆகிட்டா. சரி, மீ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஓகேவா? இன்னொரு ரவுண்டு கொஞ்சம் போடுறேன். கடை திறந்து உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், சாப்பிட்றேன் காய்ஸ், சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? உரப்பா நல்லா இருக்கா? ரொம்ப உரப்பா இருக்கா என்னது?
ஈமாக்கு தான் வந்து ரொம்ப உரப்பாக இருக்கான். பட் சங்காரா அவங்க மிளகா ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜீவேஷும் நெல்சனும் ரெண்டு மங்க அடிச்சு விட்டாங்க. இல்லை நெல்சன் 2 மங்க அடித்தாங்க. புரிஞ்சு லோக்கல்ஸு சிதாப் நல்லா இருக்கு. மச்சான் அடுத்து என்ன பிளானு? ஹெலிகாப்டர் கொண்டு வாங்க, என்ன கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் ஹெலிகாப்டர் நெல்சன் நானும் எவ்வளோ நேரம் தெரியாத மாதிரி கெத்தாவே நடந்து வருது. இப்போ திரும்பி 2 ஹவர் இறங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், தண்ணியில் அப்படியே டீப்பில் போக முடியாது. ஆக்சுவலி போனால் போயிடலாம் டீப் இருந்தால். மிடில் ஆஃப் நோவேர், நடு காடு. நல்லா சாப்பிட்டு போட்டு வெயிலில் கல் மேலே உடுப்பு படுத்து கிடக்குமே அந்த மாதிரி கிடக்குதுங்க எல்லோரும். ஒரு உடும்பு இருக்குது, இது பேத்த உடும்பு மாசமாக இருக்குது, இது நீர் உடும்பு. நயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டதை செரிமானம் பண்ணிக்கிட்டு. இப்போ திருப்தி இங்கேருந்து 2 ஹவர் இருக்குது, இன்னும் 2 ஹவர் நடக்கணும். நடப்போம். ஏன் ப்ரோ முடியல ரெஸ்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், சாப்பிட்டல. சரி, இப்போ அங்கே நடந்து போகிறேன். ஜிவேஷ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே என்னமோ இருக்குதான், கல் அழகாக இருக்கான், வாட்டர் ஃபாலு, இது குளிக்கிற இடம் மாதிரி. பார்த்துட்டு வரும். சூப் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சூப் செஞ்சு வைங்க. அப்படி என்னதான் அந்த இதா இது இதா ஆழந்தாம்பில் இருக்கு, சோக்கா இருக்கு, மீன் இருக்கும் அதில். இப்படியே குளிக்கலாம்ல அங்கே? ஆமாம், அங்கே வாட்டர் ஃபால், கிறிஸ்டினான வாட்டர் ஃபால். கீழே கல் இல்லைன்னா மேலேருந்து பாயலாம்ல இருக்கு. ஆனால் ஜிவேஷ் நம்ம இங்கேருந்து இறங்கி உள்ளே செக் பண்ணணும் கல் இருக்கா, எவ்வளோ ஆழம் இல்லான்னு. நேராக குதிச்சுன்னா கல்லில் மாட்டிக்கிட்டு இருப்பேன். இங்கேருந்து போனோம், இப்போ பிரிச்சில் போய் செக் பண்ணோம் எவ்வளோ ஆழம்னு. அண்ணா இப்போ வந்தனோட ஆற்றுல தண்ணி குடிக்க ஒரு மிருகம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டோம். அது கிட்ட போனால் கடிக்கும்னு நினைக்கிறேன். இது முதலைக்கும் நீர் நாயா எதுக்கோ கலந்து வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்க கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது, கிட்ட போகக்கூடாது. வெயிலில் வந்துட்டு சாப்பாடு தேடுது. மரத்துலேருந்து ஏதாச்சும் சாப்பாடு போடுமான்னு எடுத்துருக்கு. ஓகே, ஜக்கி சான் மாதிரி இருக்க. அல்சன் கிளம்ப போகிறோம். அல்சன் கிளம்ப போகிறோம். தூக்கம் யோகா இருக்குது தானே? பக்கத்தில் கேன் வேறு இருக்குது.
அதனால் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. கேன் பக்கத்தில் படுத்துருக்கு. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க வந்து சொல்லாதீங்க குப்பை போட்டுட்டோம் அப்படின்னு. குப்பைலாம் அங்கே போட மாட்டோம். சின்ன சின்ன முட்டாய் தோலுங்க கீழே இருந்தால் கூட எல்லாம் பொறுக்கி பையில் போட்டுக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் கார்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா குப்பையும் நாங்கள் பேக்கில் வச்சுருக்கோம், அங்கே கொண்டு போய் போட்டுக்குவோம். ஓகேவா? அப்புறம் இங்கே வந்துட்டு தண்ணி அடிக்கல அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு 2-3 கேன் சும்மா தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 2 கேன் தான் அடிச்சிருக்காங்க. 2 கேன் அடிச்சிங்க நெல்சன்? 2 கேன் தானே அடிச்சிங்க? 2 ஒரு ஃபன். நானும் தண்ணி அடிக்க மாட்டேன், யாரும் அடிக்கிறதில்ல. ஸோ அதனால் அவர் சும்மா ஒரு ஜாலி. அதுக்கு ஒரு சூறாகிறதுக்கு அடிக்கிறதில்ல. அதனால் தப்பாக பேசாதீங்க புள்ளிய. பாருங்க போச்சா. ஓகே, அப்படி இப்படின்னு திருப்பி இன்னொரு 1.5 ஹவர் ஹைக்கிங் பண்ணி போட்டுக்கு வந்துட்டோம். என்னென்னா திருப்பி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ஃபீல் பண்ணல. ஸோ நெல்சன் நல்லா தூக்கத்தை போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டோம். ஜீவேஷ்க்கு அட்டை கடிச்சிருக்கு, காலில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான். ஸோ இப்போ திருப்பி நம்மளோட ஏரியாவுக்கு போகிறோம். லோப்பு வந்துட்டு ஆமாம், லோப்பு வந்துட்டு ஏதோ இறைச்சி எடுத்துகிட்டு வரேன்னாரு. அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்களா அதை சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி அதை சமைக்கணும். மேபி ஒரு சம்பால் செய்வேன், டெம்பே சம்பால். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம பிரிச்சிலா வந்து செய்வோம்ல, அது ஒண்டி செஞ்சுட்டு தனியாக ஒரு தவு செஞ்சுட்டு கேனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சமைக்கணும். ஓகேவா? தண்ணி ஏறிடுச்சு இல்லை, இந்த இடம் தண்ணி மேமாக ஆழமாக இருந்துச்சு. ஷிலா ஓகேவா? அந்த இடத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு. குளிச்சுட்டு தான் மேலே ஏறி இருக்கு. இவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு போயிட்டு இப்போ தான் கண்ணு காப்பிட்டுருக்கு யானை. அதுக்குள்ள காண போச்சு. இது பாருங்க, இவ்வளோ வளர்த்தி பாருங்க. இது பாருங்க, வெள்ளை கலரில் தெரியுதா? மாடி செம்ம வளர்த்தி. ஏய் அப்படி செய்றீங்க சார்? அந்த மாதிரி செய்யக்கூடாது சார். புத்த நீங்க நம்ம பார்க்கணுன்றதுக்காக நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், கத்தி விரட்டுறீங்க. அதான் அதான் அந்த மாதிரி செய்வாங்களா யாராச்சும்? இது உங்களுக்கு தெரியாது, கத்தனா அது ஓடிடும்னு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு விஷயத்த பார்த்தா அதை என்ஜாய் பண்ணணும், இல்ல கத்தணும், பட்டாசு போட்டு வெடிக்கணும். அது பயந்து ஓடுது. ஆமா, முதல்ல சொன்ன அந்த இடத்தெல்லாம் கத்தக்கூடாதுன்னு. அதுல ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம். சரி, அதை பார்த்தோட இந்த மாதிரி கத்தணும் அப்படின்னு ஏன் தோணுது உங்களுக்கு? நேச்சர். காட்டுல உள்ள ஆளுங்க, ஆக்சுவலி காட்டுல உள்ளவங்கலாம் கரெக்டா இருக்காங்க. டவுன் ஆளுங்க காட்டு ஆளுங்க, எஸ்டேட் பாய். அதான்
மிருகத்துக்கெல்லாம் காட்டை கூட்டிகிட்டு போக பிரச்சனை. ஓகே, இதுதான் பயங்கரமான மிருகம். 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ பாருங்க, என்னோட செடிக்குள்ள அடிச்சுட்டு ஓடுது. வீடியோ இருக்கு. இதில் கொமைனில் வரும் உங்களுக்கு. நம்மள திருப்பி விட்டு வர சுத்தத்தை ஃபுல்லாக 16,128. ஓகே, பார்த்துமா கடை அடிச்சுட்டு போகுது. பார்த்து ஓகே, வந்து சேர்ந்துட்டோம். காடியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அதான் இன்னைக்கு பிளான். வீட்டுக்கு வந்துட்டோம். சன்லைட் முடியறதுக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே வந்துட்டு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தனோட நான் சமையல் வேலையில் இறங்கிட்டேன். நிற்கவே இல்லை. வந்தனோட டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சாச்சு. என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களோ வந்துட்டு சக்குன்னு ஆற்றுல பிடிச்ச மீன் கொண்டாந்து கொடுத்தாங்க. பெரிய பெரிய மீன் 4 ஸ்லைஸு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு தவுப்புவும் தெம்பேவும் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தவுப்பு வந்துட்டு ஜிஞ்சர் மாதிரி செஞ்சுட்டு தெம்பே சம்பால் வெஜிடேரியன் சாப்பாடுக்கு. மீனும் வந்து மீன் சம்பால் செய்யிட்டா கிச்சாப் செஞ்சுருத்தாளா இவே சம்பாலா கிச்சாப்பா சார்? மீன் சம்பாலா கிச்சாப்பா? யோக்கான சம்பாலான்னு தெரில. சம்பாலானா ஏன்னா தெம்பேவும் சம்பால் இருக்க. தெம்பே கிச்சாப் மாதிரி செஞ்சுருவோமா? ஏன் செய்வோம், சம்பாலே செஞ்சிடும். ஓகே தான், சாப்பிட்டா சரி, ரொம்ப கணக்கு பண்ண முடியாது. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்ற டைம். ஸோ இன்றைக்கி தான் சமையல். ஒய் ஒய் இல்லை ஏய் பாருங்க, மீன் சம்பால், பொரிச்ச முட்டை, தெம்பே, எலும்பு எங்கே போடுறீங்க? பொரிச்ச முட்டை, எலும்பு எங்கே போடுறீங்க? இது தெம்பே சம்பால். இவங்களுக்கு சைவம்னால டவுஃபு கம்மியும் இல்லை, டவுஃபு கிச்சாப்பா, ட்ரை சில்லி. ட்ரை சில்லி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சம்பளம் செம்மையா இருக்கு. போய் சொல்லாதீங்க, உண்மையிலே சொல்றேன். மீன் சாப்பிட மாட்டேன். ஆத்து மீன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தானே? சிக்கன் மாதிரி இருக்கு. ஆமாம், சீஃபு சிச்சில் ஹவுஸு. ஐயோ 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 கவுக்காவா? ஓகே, சாப்பாடு முடிஞ்சு. இதுக்கப்புறம் ராத்திரி இருட்டினோட காட்டு விளாட போகிறோம். வயிறு நிறைஞ்சனோட நம்ம நெல்சன் வந்துட்டு ஃபைனலி நெருப்பு போட்டுட்டாரு. ஸோ ஜீவேஷு ஃபயர் ஃபயர் பர்ன் ஃபயர் யா பர்ன் த ஃபயர். ஆமாம், ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ உட்காந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு காட்டு விளாட போகிறோம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, குட்டியான சத்தம். அது என்ன சத்தம் நானும் கேட்டதில்லை. அது யானை மாதிரியும் இருக்குது, என்ன முருகனே தெரில. பட் நல்ல வேலை அது ஸ்பீடாக போயிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ பறக்கிற மிருகம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயந்துட்டோம், பட் நெல்சன் பயப்படலை. காலை வணக்கம். டே 3. ஆக்சுவலி என்னென்னா, நம்மளோட பிளானில் ஒரு பெரிய சேஞ்சு. நெல்சனுக்கு வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்க்க போனால் இன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு போக வேண்டியது. இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ்ஷிங் போக வேண்டியது. ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து மீன். என்ன யாரோ கை தட்டின சத்தம் கடிச்சு? ஆமாவா? ஸோ மீன் பிடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சமைச்சி அதெல்லாம் செய்ய வேண்டியது. கொஞ்சம் ஹைக்கிங் எல்லாம் இருந்துச்சு. பட் சின்ஸ் வேலை இருக்கிறனால
we cut the trip short. We cut the trip short. ஸோ இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி கிளம்புறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு. நாங்கள் மிஸ் பண்ண ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரியாக லைட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை வந்துட்டு பண்டாயாக எடுத்து ஜாமான்லாம் எடுத்து வச்சு அழகாக செஞ்சிருச்சு. என் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சைனானு வளர்ந்து தூங்குறான். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆம்பளை பையனை பற்றி அப்படி தான். ஆம்பளை பிள்ளை ட்ரை பண்ண கிடைக்கல, பார்ப்போம் இந்த வாரம். சரி, எனிவே நான் காலையிலே எழுந்திரிச்சிட்டு மேகியோட சூப் செஞ்சு வச்சுட்டேன். இல்லாமல் மேகியோட சூப் இருக்குது. இவங்க மேகி சூப் செஞ்சு வச்சுட்டேன். கோப்பி கலக்கிறதுக்கு தண்ணி சுடு காட்டிட்டேன். அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து பொரித்து வச்சுட்டேன். ஒரு ஃபுல் முட்டை, ஒரு ஃபுல்லு இது. ஸோ முட்டை போட்டு மேகி கறி ஒன்று அடிச்சுட்டு மேகி கறி சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு லோப்பை வந்துட்டு இந்த அஸ்லிக்காய் அவங்க ஊரோட் பண்ணுவாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். எனக்கு ஷோல்டர் ஒரு மாதமாக வலிச்சிக்கிட்டு இருக்கு. கூட்டிகிட்டு வந்து ஊரோட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஜாமெல்லாம் எடுத்து காடியில் வச்சுட்டு ஊரோட் முடிஞ்சினோட நேரம் அடிக்கிறோம் கேளுக்கு. அதுதான் பிளான். சாப்பிட்ருவோங்களா பிள்ளைங்க, பாவம் பசிக்கும். கீழே வாங்க. இது நாய் மேலே நாய் பார்க்குது, பார்த்துட்டு ஓடுது. இதுதான் நீங்கள் வாங்க வாங்க. இங்கே ஏறிச்சுமா, இந்த இடத்துல நிற்குது. இங்கே வந்து சீக்கிரம் 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 வா. மான் வெயிட் பண்ணுது. ஆனால் அது அந்த புள்ளிமானோட ஸ்டைலில் அது. வாங்க. இல்லை எடுப்பேன். அங்கே வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. புள்ளிமான். ஆனால் புள்ளியை பிச்சுட்டாங்க, புள்ளியை காணும். ஓகே, சமைச்சாச்சு. கைங்க சாப்பிடுங்க. மேகி மழை பெஞ்சிட்டு இருக்கு, செம்ம மழை. சில மேகி எப்படி இருக்கு? அடியாக இருக்கு. அடி ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எப்போ கேட்டாலும் நல்லா இருக்குன்றீங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும். நீங்கள் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும். இஸ் இட்? எஸ். ஓ, போன வாட்டி அந்த பேர் போட்டு கோழி சமையல் செஞ்சீங்களா, அது இன்னும் நாக்கிலே இருக்கு. நாக்கிலே இருக்கா? ஓகே ஓகே, திருப்பி இன்னொரு வாட்டி போகும்போது செய்கிறேன். அம்மா நாட்டை அடிக்கூடாதுல்ல. எனக்கு கை வலியாக இருக்குதுன்னு சொன்னல. ஸோ அதனால் இங்கே உள்ள ஊரோட் பண்ணுறவர் வந்தார். காட்டிலேருந்து ஒரு மருந்து, சொந்தமாக செய்கிற மருந்து எடுத்துகிட்டு வந்து ஊரோட் பண்ணியிருக்கிறாரு படித்து. ஸோ வந்து ஊரோட் பண்ணார். நல்ல ஊரோட் பண்ண சொன்னார். பார்த்தா மழை வந்துருச்சு. நல்லா இருக்கா? ஸோ அவங்க நல்லா இருக்குன்ட்டாங்க. எனக்கு ஊரோட் பண்ணாங்க, அடாங்கின்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஊரோட் பண்ணோன்னா 3 ராத்திரி 3 நாள் தங்கணுமா, 3 வாட்டி பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம 3 வாட்டி பண்ணாதனால ஒரே ஒரு வாட்டி தான். எனக்கு தெரியாது இங்கே இருக்குன்னு, இப்போ தான் தெரியும். அதான் ஓகேதா. ஸோ பிளான் பண்ண மாதிரியே சாப்பிட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஒரு நாள் இருந்திருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. வேலை நான் தான் சொதப்பிட்டேன். நீங்கள் இல்லை, ஓகே தான். மழை கரெக்டாக மழை பரவாயில்ல, ஓகே தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஜாமான்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு. ஸோ ருஷிலாட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னு. நல்லா இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் பாத்ரூம் போகிறது, கொசுக்கடியில் தூங்குறது, ஆனால் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரூமில் திடீர்னு வண்டு வந்து விழுந்துச்சா? ஆமாம், அது நீங்கள் தூக்கி போட்டது தான். ஆமாம், அது அப்பப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ல. ஸ்ரீ சோனிக் அங்கிள் நல்லா சமைச்சு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டேன். ஓகே, ஐ என்ஜாய் எல்லாம். இந்த ட்ரிப்பை மெமரின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எது எடுத்துகிட்டு போவீங்க? எதில் காட்டுக்குள்ள தங்குற மாதிரி அங்கிள்? இல்லை, இப்போ இந்த 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 ஹோல் ட்ரிப்பில் ஃபார் எவர் உங்களோட பற்றி இப்போ என்ன ரொம்பன்னு சொன்னால்
எனக்கு என்ன தெரியுமா பண்ணோம் அப்படின்னு ஒரு மெமரி இருக்கும்ல ஏதாச்சும் அந்த ஒன்று ஹைக்கிங் போனது ஹைக்கிங் பண்ணதுல அதுதான் டஷாட்டா இருந்துச்சு. டஷாட்டு அந்த வாட்டர் ஃபாலு இதெல்லாம் ஓகே ஓகே. திருப்பதி கூப்பிட்டா வருவீங்களா? வர மாட்டீங்க தானே? 50-50. ஏன் எதுனால? அது டாய்லெட்னால? இன்னொன்று இந்த டாய்லெட் படுக்கிறது அது ஓகேயா இருந்துச்சுன்னா வருவேன். ஆமாம். நம்ம இது ஸோ இப்போ இவங்க பேசுனதை வந்து பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு மினுக்காமினிக்கு மாரி ஹோட்டலில் தங்கணும்னு காட்டுக்குள்ளே நடு காட்டில் ஒரு நைஸ் ஹோட்டல். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷங்கிரிலா ஹில்டன் பேசி பார்க்குறேன். இங்கே ஏதாச்சும் கட்ட முடியுமா? எங்கேயாச்சும் கேமரா போடுற மாதிரி ஒரே ஒரு ஹோட்டல், ஒரே ஒரு ரூம் இவங்க பேர் இவங்களுக்கு கொண்டு கட்டுற மாதிரி. ஆமாம். ஸோ காடுனா இப்படி தான் இருக்கும். பட் இவங்க வந்து ஹோட்டல்லே தங்கி தங்கி பேஸாவாகி ஹோட்டலோட கான்செப்ட் தான் மைண்டு போகுது அவங்களுக்கு. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காட்டுக்குள்ளே இதெல்லாம் தங்குறது. ஸோ இப்போ கிளம்புறோம், காடியில் ஏறுவோம். தூக்குங்க ஜாமாவை. காடியில் ஏறு. காலையில் சரியாக கழுவல, தண்ணி சில்லுன்னு இருக்குன்னு. சீக்கிரம். ஓகே பேக்கிங் பண்ணுறோம். கம்பத்தில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம். ஓகேவா? இந்த பாதையில். பபாய் டு புத்தா கிளம்பிங் புத்தா கிளம்பிங். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ண போகிறீங்கன்னா புத்தா கிளம்பிங் பாருங்கள், கான்டாக்ட்லாம் வரும். ஓகேவா? இதுதான் அந்த காடு. காலை உளுந்து கழுவுது. ஏன் கழுவுதுன்னு தெரில. யானை போய் மிச்சிட்டிங்களா? ஆமாம். ஓகே விவசாயம் எல்லாம் ஓகேவா? போன வாட்டி வந்தப்போ நாங்கள் இங்கே தான் தங்கினோம். அப்போ இதுதான் பாத்ரூம்பு. இங்கே வந்து இங்கே ஒரு தங்குற இடம் கட்டி வச்சுருந்தானுங்க. இப்போ இங்கே இது என்னமோ கட்டியிருக்கானுங்க நினைக்கிறேன். ஃபோனுக்கு லைனுக்கா இல்லை சைரன் நினைக்கிறேன், வெள்ளத்தோட சைரனோட இது கட்டியிருக்கானுங்க. ஸோ இது வந்து அப்போ கட்டி முடிச்சுட்டு இது தங்கிறதுக்கு கொடுத்தான். இப்போ இங்கே தான் சமைக்கிற இடம் இருக்கும். இப்போ வெள்ளம் வந்து நினைக்கிறேன் எல்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ முந்தி காலையில் ஏஞ்சினோட நேராக இந்த வியூ தான் நம்மளுக்கு வரும். ஃபுல்லாக அந்த வியூ இதோ அங்கே போட்டு ஏறணும். அது அங்கே தான் யானைலாம் க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து முந்தி ஃபுல் காடாக இருந்துச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் இங்கே லாகிங் செய்கிறானுங்க நினைக்கிறேன். மரம்லாம் வெட்டுறானுங்க. பெரிய காடாக இருந்துச்சு. மரத்தையே காணோம் பாருங்க. மரம்லாம் அந்த சைடு போயிடுச்சு. எடுத்து போனோம் அந்த ஜெட்டி. அங்கே ஒரு ஃபோனு லைன் தீருத டவர் அங்கே இருக்கிறனால இங்கே ஒண்டி தான் லைன் கிடைக்கும். இந்த மரங்க இருக்குது பாருங்க. இந்த மரத்துக்கிட்ட கொஞ்சோண்டு கிடைக்கும். மற்ற இடம் கிடைக்காது. இப்போ வந்து பூசு போட்டிருக்கானுங்க போல இருக்கு எங்கேயோ. இது கந்திங்கா கல்லுலா? பண்ணிட்டு தான் இருக்கேன். 30 செகண்ட் தான் இப்போ. ஓவா இந்த ட்ராப்லாம் ட்ராப் ஓகே ரோடு கொஞ்சம் எடுத்துருங்க. ரொம்ப ஹூலுனால இப்போ தூவிங்களாம் வர ரொம்ப கஷ்டம். 2 நாள் அந்த லோரி அடிப்பட்டு இங்கே தான் கிடக்கு. யாருமே எடுக்கல. நம்ம தான் இப்போ அந்த பதில் தான் போகிறோம். பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி தான் போனோம். அந்த லோரி கொஞ்சம் காப்பாடுங்கிறத இப்படி கிடக்கு. பார்த்து இடிக்கிறேன்னா பார்த்துங்க. வெளியில் பாசா
இங்கே லோரியை காணும். லப்பாஸா இருங்க லோரியை காணும். இருங்க பார்த்துட்டேன். லிப்பாஸ் பண்ணுங்க. லிப்பாஸ் போதுமா? அப்படியே கிடக்குதா? ஓகே. நீங்கள் போய் மாற்றி கொடுக்க வேண்டியதானே எழுத்து. அதான் இது மிச்சம் ரஃபியா கேர் கட்டி தான் இழுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன். இந்த காமெடி பிடிச்சிருக்கா? ரொம்ப மொக்கையா இருக்கு. இது எப்போ செஞ்சிருக்கா? இது டோர் எப்படி பண்ண டக்குன்னு பார்த்தாங்களா? அப்போ செஞ்சிருக்கணும். எங்க அப்போ இந்த காமெடிக்கு நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. நோவான் நானே சிரிச்சுக்கிட்டீங்களா? கேட்க சரி, அப்போ வேறு ட்ரை பண்ணுவோம் அப்புறம். ஓகே, மணி 4:05 வந்து சேர்ந்துட்டோம் திருப்தி நெல்சன் வீட்டுக்கு. இப்போ இதோட ஜாமான்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் காடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்னோடய ஐட்டத்தெல்லாம் நேராக அடிச்சிருவேன் ஈப்போக்கு. போயிட்டு பிள்ளைங்களை பார்ப்போம். வருங்க வராங்க அஸ்லி. இவங்களுக்கு தான் மஸ்காரா எடுக்க மறந்துட்டோம். ஐயோ சி. ஓலட்டு என்னோட ஓலட்டா அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு அந்த பர்ஃபியூம் கொடுக்க மாதிரி. எனக்கு நான் கிரியேட் பண்ணிக்குவேன். சிலர்லேயே முந்திர பெஞ்சா அந்த பர்ஃபியூம் வந்துடும். ஸோ ஜேர்னியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எண்டிங் எப்படி முடிக்கூடாது, எல்லோரும் 2 செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஷோ எப்படி க்ளோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்தாலியா மறையிறாரு தெரில வெயில். ஓகே, எனிவே பத்திரமா வெயிலும் இறக்கிட்டாங்க. ஆமாம், அண்டு கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. 5 நாள் 4 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, கடைசியாக 2 நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஹோப்ஃபுல்லி நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்தவங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ன தூர பார்வையா? வெயில் எப்படி திருப்பிக்கும் அப்போ. ஸோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் உங்களுக்கு நன்றி. ஜீவேஷ் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்களா? எப்படி நன்றி சொல்லுங்கள். நம்ம வளர்ப்பு அப்படி சப்ஸ்கிரைப் இல்லை இவங்க சொன்னது தான் கரெக்டு. எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.